பகுதிகள் எல்லாவற்றிலும் நம்முடைய வெளிச்சம் பரவட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இன்னொரு தடவை வாசிக்கிறேன், கேளுங்க. யோவான் 17:15. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்து கொள்ளும்படி. நேர விஷயத்துக்கு வந்தோம்னா மறிச்சிடுறது, அவ்வளோதான். உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இயேசு என்ன ஜெபிக்கிறார் பாருங்களேன். நீர் அவர்களை, அந்த விசுவாசிகள், அவர்கள் மூலமாக காஸ்பல் கேள்விப்பட்டு இருக்கிற நம்ம யுகத்தில் இருக்கிற நம்ம யுகம் முடிகிற வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து அவர் ஜெபிக்கிறார். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டுகொள்ள. இன்னும் புரிகிற மாதிரி எடுத்தோன்னே சொல்லிடுறேன் பாரு. மரணம் என்ற நிகழ்ச்சியில் அவர்களை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல், அவங்க பூமியிலே இருக்கட்டும், மரணம் என்ற தீமையிலிருந்து அவர்களை ரட்சியும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி தலைப்பு என்னவாக இருக்கும்னா, ஆக்சுவலாக அது போன வார தலைப்பினுடைய நீட்சி தான். பட் அது வேண்டாம், அது ஒரு செய்தி, இது ஒரு செய்தியாக இருக்கட்டும். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம், நான் எடுத்த உடனே சொல்கிற விஷயம் என்னென்னா, நிறைய விஷயம் நமக்கு தேவைன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு அவர் கொடுப்பாருன்னு விசுவாசித்துட்டு இருக்கிறோம். நிறைய விஷயம் நமக்கு தேவையானதை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு நிச்சயமாக அவர் எனக்கு செய்வார்னு விசுவாசித்து அமைதலாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். இங்கே நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணல, இயேசு பிதாக்கிட்ட ஜெபம் பண்ணுறார். யாரை குறித்து? நம்மளை குறித்து. அவர் என்ன ஜெபம் பண்ணுறார்? என் பிள்ளைங்க மரணத்திலேருந்து, இந்த பூமியிலேருந்து போயிடாமல் அவங்க பூமியில் இருக்கட்டும், மரணங்கிற தீமை வரும்போது அதிலிருந்து மட்டும் அவங்கள காப்பாற்றுறேன்னு ஜெபிக்கிறார்ல. நம்ம ஜெபம் அவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுருச்சுன்னு நிம்மதியாக இருக்கிற நம்மளை குறித்து இயேசு இப்படி ஒரு ஜெபம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இதை நிம்மதியாக நம்ம விசுவாசத்து இருக்கிறோமான்னு ஒரு கேள்வி எழுப்புனா இல்லைங்கிறது தான் அர்த்தம். எல்லோரும் ஊழியர்கள் முதற்கொண்டு எல்லாம் என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறது எனக்கு தெரியுது. எல்லாம் இந்த பூமியில் விட்டு போகிறவங்க தான், யார் இருக்க போகிறாங்கிறது அந்த அந்த தத்துவம், ஃபிலாசபிலாம் எனக்கு தெரியுது. ஆனால் இங்கே அவர் என்ன ஜெபிக்கிறாரு? இயேசுனுடைய ஜெபம் வித்தியாசமாக இருக்குது. அவருடைய தெளிவான ஒரு பார்வை, என்னை விசுவாசிக்கிறவர். அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறதுக்கு முன்னாடி மார்த்தாள்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவார். இது அநேகமாக அது யாருமே அதை கவனிக்கிறது இல்லை. அது 2 பகுதியாக இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யோவான் 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இது எல்லாம் இந்த வசனம் நமக்கு தெரியும். பெந்தேகோஸ்து வட்டத்தில், கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பானுங்கிறது தூக்கத்தில் எழுந்து கேட்டாலும் நம்ம சொல்லுவோம். ஆகவே தான் மரித்தாலும் கடைசி காலத்தில் எக்காலம் ஊதும்போது எல்லாம் வருவோம்லாம் சொல்கிறோம். இது இவ்வளோ தூரம் பாஞ்சிருக்குல்ல. அடுத்தது பாரு, ஏன்னா 26, இது 32, 42லாம் வாசிக்கல, 27 ஒன்று சொல்கிறாரு பாரு. எனக்கு புரியல. 26 இருக்கிறது உள்ளத்தில் பாஞ்சிருச்சு, 27 எப்படி பாயாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. 27 நம்புகிறோம், நம்பாமல் போகிறோம், வேறு விஷயம். ஆனால் அது அவ்வளோ 26 பரிட்சயமாக இருக்கிறது போல் 27 யாருக்கும் பரிட்சயமாக இல்லையே. அது என்ன? அது 27 அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே. 27 அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே. 25, சாரி நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நீங்கள் 26 பாரு. 25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். 26 பாரு.
உடனே சொல்கிறாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறன் எவனும் மறியாமலும் இருப்பான்னு கூட சொல்லலை, என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான் சொல்லிட்டு. எனக்கே இப்போ தான் தெரியுது. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிற, இதை விசுவாசிக்கிறேன்றாரு. முதல் போர்ஷனாக எல்லாம் விசுவாசிக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் சாவு உண்டு, எல்லாத்துக்கும் மரணம் உண்டு. ஏன்னா பிறந்ததுலேருந்து எல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் மண்டையில் ஊறி போச்சு. நம்மளே செட் ஆகிட்டோம், ரெடி ஆகிட்டோம். அதனால் மரித்தாலும் பிழைப்பாங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது சொல்லும்போது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறன் எவன் மறியாமல் இருப்பான்னு சொல்லிட்டு அவருக்கே டவுட் ஆயிடுச்சு. இதை நீ விசுவாசிக்கிறியான்றாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவருக்கே இதை சொல்லும்போது மக்கள் விசுவாசிக்க மாட்டாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுது. அதெல்லாம் உடச்சி நீ அது விசுவாசிப்போன்னு சொல்கிறேன். சரி, அதான் இன்றைக்கி என்ன தலைப்பு, அவர் ஜெபமாவது கேட்கப்படுமா, அதுதான் தலைப்பு. ஒருவேளை தலைப்பு கூட மாற்றலாம், இப்போதைக்கு அது வச்சுக்க ஃப்ளோவை, நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, பாருங்க, இதை மறந்துடாதீங்க. உலகத்திலிருந்து அவர்களை நான் எடுத்துக்கொள்ளும்படி ஜெபிக்காமல் தீமை நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இப்போது யாராச்சும் ஆண்டுட்டு போய் உலகத்திலிருந்து என்னை எடுத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்காமல் சொன்னீங்களே, நான் பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும்படி நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் செய்யணும், நான் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏன் கேட்கப்படாதுன்னா, பைபிளில் நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள், சில போர்ஷன் அவர் செய்வார் நமக்காக, சில விஷயங்கள் நமக்காக அவர் செய்வார். அவர் செய்கிறத நம்மால் செய்ய முடியாது. சில விஷயங்களை நீங்கள் தான் செய்யணும் பாரு, நம்ம செய்கிறத அவர் செய்ய மாட்டார். ஒரு சின்ன உதாரணம், 4 நாள் இறந்து போன லாசருவே வெளியே வான்னு சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த கல்லை புரண்டு போன்னு சொன்னால் கல் புரண்டு போவாதா? அந்த கல்லை புரட்டுங்கள்ன்றாரு. மனுஷர்கள் வந்து கல்லை புரட்டுறாங்க, இயேசு போய் கல்லை புரட்ட முடியாது, மனுஷர்களுக்காக புரட்ட முடியாது. கல்லை புரட்டினதுக்கப்புறம் லாசருவே வெளியே வான்னு சொல்கிறது அவங்க புரட்டணும்னு சொல்ல முடியாது, இவர் தான் சொல்லணும். இன்றைக்கி பைபிள் எடுத்து பாருங்களேன், சரி பாதி அப்படி இருக்கும். இப்போது தேவனால் கூடாதது ஒன்றுமில்லைன்றோம், இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆனால் நான் கூடாதது இருக்குது அவர்கிட்ட, அவரால் முடியாதெல்லாம் இருக்குது. என்ன பொய் சொல்ல மாட்டார், அவர் பொய் சொல்ல முடியாது. கொடுத்த வாக்கு தத்தத்தை வாபஸ் வாங்க முடியாது, நேரத்துக்கு நேரம் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது, அவராலையும் சில காரியம் கூடாது. அதுபோல் இவர் பூமியிலிருந்து இவர்கள் எடுத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்காமல், பூமியில் இருக்கும் பொழுது தீமையிலிருந்து அவர்களை காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன்னு இவர் ஜெபிச்சிட்டாலும் கூட, பூமியில் நான் இருக்கணும்னு நீ அர்த்த புஷ்டியோட, விருப்பத்தோட, அழுத்தமான நம்பிக்கையோடு நீ அதை செலக்ட் பண்ணாதான் நீ இருக்க முடியும். அவர் ஜெபிச்சிட்டாரேங்கிறதுக்காக வேண்டி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஜெபிச்சிட்டேன் நீ பூமியில் இருப்பேன்னு அவரால் சொல்லவே முடியாது. நான் ஜெபிச்சிட்டேன், ஆனால் இருக்கணுங்கிற தாகமும் இருக்கணுங்கிற டெசிஷனும் நீ எடுக்கணும். யூ டிசைட், நாட் காட். இந்த பூமியில் நீ நெடுநாள் இருக்கணுங்கிறத நீ முடிவெடுக்கணும். உனக்காக அவர் என்ன பண்ண முடியாது, முடிவெடுக்க முடியாது. சங்கீதத்தின் புஸ்தகத்தை 91 சங்கீதம் 91 சங்கீதம் 91 16வது வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பேன். கடவுளுடைய மைண்டில் இருக்கிற பிக்சர் என்னன்னா,
உன்னை காப்பாற்றுறதெல்லாம் ரட்சிப்புனா நீங்கள் பாவத்திலேருந்து ரட்சிப்புங்கிறது மட்டும் போயிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை காப்பாற்றணும். அன்றாட வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களை காப்பாற்றி உங்களை பத்திரமாக பார்த்துக்கணுன்னு அவர் விரும்புகிறார். நீ அப்பா கடவுள் பாரு என்னை காப்பாற்றிட்டாருன்னு அவருடைய ரட்சிப்பை நீ காணணும். 2 கண்ணில் காணணுமா, நீ சந்தோஷம் பண்ணணுமா. என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அதில் கவனிக்கணும், திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன்றார். நீ பாரு, உன்னை எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு பாரு. சிம்பிள் வார்த்தை தான் அது. உன்னை காப்பாற்றுறதெல்லாம் அவன் 2 கண்ணு காணணுமா. வாழ்க்கை முழுக்க நீ எப்படி இருக்கணுமா, திருப்தியாக இருக்கணுமா. எதில் திருப்தியாக இருக்கணும்? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். இந்த வெளிப்படையாக எழுதியிருக்கு. நீ நான் இந்த பூமியில் உயிர் வாழணுமா எப்பன்னா லாங் லைஃபா. அதை தான் 17 நம்ம வாசித்தோம். பூமியில் இருந்து இவங்க எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, இவங்க எடுத்துக்கொள்றதுக்கு தீமையான மரண சூழல் வரும்ல, அதிலிருந்து இவர்களை காப்பாற்றுன்னு ஜெபம் பண்ணுறார். அதை தான் இந்த சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, இந்த யூடியூப் மூலமாக கேட்குறவனு கேளுங்க. இந்த பூமியில் நீ நெடுநாள் வாழணுங்கிறது அவருடைய ஆசை. நான் போன வாரம் பேசுனேன், மரணமே இல்லைன்னு பேசுகிறேன். இந்த வாரம் அங்கே கூட போகலை, அந்த எக்ஸ்ட்ரீம் கூட போகலை. ஆனால் நீடித்த நாள் நீ நான் இந்த பூமியில் இருக்கணும்னு நீ ஆசைப்படலையோ அவர் ஆசைப்படுறார். நம்பிக்கை. ஏன் இந்த இடத்துக்கு வந்து ஏன் இதை கையில் எடுத்த பார்த்தியா? மற்ற தெய்வத்துக்கும் மற்ற மதத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தியா? இப்படி ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்க முடியுமா? உலகத்தில் பார் நிறைய ஃபிலாசபி. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா. கூக்குரலாலே ஜெயிக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் திரும்பாது. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவன் என்னைக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியதான்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா மதங்களும் இப்படி தான் சொல்லுது. ஆனால் இந்த உயிருள்ள புஸ்தகம் சொல்லுது, உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அந்த ஜீவன் உள்ள குமாரனை ஜபிக்கிறாரு, இவர்களை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தீமையிலிருந்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும். இப்போ இந்த வசனத்தை உடனே நமக்கு மட்டும் இல்லை, கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நக்கலாக ஒரு சத்தம் உள்ளே வரும். மரணமே இல்லைன்னு சொல்லும்போது ஒரு நக்கல் சவுண்டு வர்றது கூட நான் ஏற்றுக்கிறேன், அது நியாயம்தான். ஆனால் இப்போ நான் மரணமே இல்லைன்னு பேசலை. மரணம் கூட அவசியம் இல்லை, நீடித்த நாட்களாக வாழணுங்கிற அடுத்தபடி இறங்கி பேசுகிறேன். இதே அநேகர் கேட்கும்போது என்னங்க இது. ஏன்னா நம்ம பல வருஷம் இன்றைக்கி இங்கே ஜெனி பிளாஸை வரதுக்கு முன்னாடி நம்ம பல கலாச்சாரத்தில் இருந்தோம், நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் இருந்தோம். அவன் கூப்பிட்டானா போயிட வேண்டிதான், அவன் இவ்வளோதான் தலையில் எழுதியிருக்கான். இன்றைக்கி இருப்பார், நான் இதிலேயே ஊறி நொதிச்சு போயிட்டோம். அப்படிப்பட்ட மக்கள்லாம் இதெல்லாம் கேட்கும்போது டார்ச்சராகவே இருக்கும். இப்போ என்கிட்ட நீங்கள் தொடர்ந்து கேட்டனால சந்தோஷப்படுறீங்க, இது கேட்காதவங்க கேட்டால் ரொம்ப டார்ச்சராக இருக்கும் அவங்களுக்கு. என்னடா இது நடைமுறைக்கு ஒவ்வாத பேசுகிறான். நான் நல்லா பேசி ஒரு கடவுள் நம்மளை படைத்தவர் சொன்னதை நான் பேசிகிட்டு இருக்கேன், பைபிள் வந்து வார்த்தை. இதை நீ நம்பாமல் போகிறோங்கிறதெல்லாம் வேற. நம்ம என்ன நம்புகிறோங்கிறத நம்ம பேசுகிறதில்ல, அவர் என்ன நம்பியிருக்காருங்கிறது பேசுகிறோம். அவர் உன்னையும் குறித்து என்ன நம்பியிருக்காருன்னா, எடுத்துக்கொள்ளும்படி ஜபிக்காமல் தீமையிலிருந்து அவர்களை காக்கும்படி ஜபித்து நீடித்த நாட்கள் திருப்தி ஆக்கணும்னு அவர் நம்பி எழுதி வச்சிருக்கிறத நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து மரணமே இல்லை அல்லது நீடித்த நாளாக இருப்பேன் அப்படின்னு யாராச்சும் அந்த ஹிந்து முஸ்லீம் ஏத்திஸ்ட்டு அவங்க கிறிஸ்தவ உலகத்திலே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு மெடிடேஷனில் ஒரு ஊழியன் பேசினாலோ அல்லது ஒரு சின்ன எண்ணிக்கைக்கு உட்பட்ட
விசுவாசிகள் கூட்டம் நம்பினாலோ அவங்கள பார்த்து பகடி பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க பேசட்டும், ஆனால் நீ அவங்க கிண்டல் பண்ணுறதில்ல, அவங்க நக்கல் பண்ணுறதில்ல, நீ ஒரு மாதிரி ஷை ஆகி ஆமாம் ஆமாம் அது கரெக்டு தான் ஆமாம் சாமி போட்டோம்னா, நான் அவங்கள குறித்து பேசலை, நீ ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தை விட்டு வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். அதான் சொல்லுவாங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி சத்தியத்தை நம்புகிறவங்க புறஜாதியிலிருந்து உங்களை ஒதுக்க மாட்டாங்க, கடவுள் வேறு மதத்திலிருந்து உங்களை ஒதுக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி பைபிள் பிடிச்சி இது எல்லாத்தையும் உள்ளே வந்தவங்களே இப்படி நீ விசுவாசத்தை அவங்கள ஐசோலேட் பண்ணுவாங்க, ஜந்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் உனக்கு சொல்கிறேன் பாரு, பைபிள்லேருந்து நான் சொல்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நான் சொல்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் அது. நான் போன வாரம் மாதிரி வெறும் வசனத்தை மட்டும் தான் நான் பேச போகிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். தானியேல் 3:22 பாருங்களேன். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினால், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டு இருந்தபடியினாலும், அக்கினி சுவாலையானது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. அதாவது இந்த 3 பேரையும் அக்கினி குண்டத்தில் போடுறதுக்கு சில அடியாட்கள்லாம் இவனை தூக்கிட்டு போகிறாங்களாம். அங்கே இருக்கிற வெப்பம் இந்த தூக்கிட்டு போன ஆள் மேலே இருக்கும்போதே உருகிட்டானுங்க, கருகிட்டானுங்க. தூக்கிட்டு போன ஆளே என்ன பண்ணிட்டான், இதை எல்லாரும் பார்க்குறான். பாபிலோனில் இருக்கிற ராஜா, மக்கள், குடிமக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய கான்செப்ட் என்னவாக இருக்கும், ஏண்டா 7 மடங்கு இவ்வளோ ஃபியூரிஸ் இந்த ஹீட் செல்சியஸில் இருக்கிற இந்த கூட்டிகிட்டு போகிறவனையே விழுங்கிருச்சு, எவனாச்சும் தப்ப முடியுமாடா அப்படின்னு தான் நான் எல்லாம் கேட்பான். ஆனால் 3 பேர் மட்டும் சொல்கிறான், இதற்கு என் தேவன் எங்களை தப்புவிப்பார். எப்படிங்க அவனு 3 பேர்த்துக்கு மட்டும் இந்த லாஜிக்காக பேசு பிரதர், நடைமுறையாக பேசுங்க பிரதர். அது என்ன பிரதர், நீ இன்னும் ஆயுஷ் நாட்டில் உன் கையில் இருக்க மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்க. இங்கே என்ன தெரியுது, தூக்கிட்டு போனவனே செத்து போயிட்டான். அந்த 3 பேர் மட்டும் அவனே சொல்லிட்டானுங்க, ராஜாவாகிய நீர், நான் கடைசி வரைக்கும் இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம், நீ அக்கினி சூளையில் போட்டாலும் கர்த்தர் எங்களை விடுவிப்பார். ப்ராக்கெட்டில் சொல்ல விடுவிக்காரு போனாலும் நாங்கள் விட மாட்டோன்றான், ஆனால் விடுவிப்பாருன்றான். எப்படி இந்த 3 பேர்த்துக்கும் இன்றைக்கி என்ன ஜனத்தொகை, 8 பில்லியன் ஜனத்தொகை இன்றைக்கி உலகத்தில். 8 பில்லியன் பாப்புலேஷன் என்ன சொல்கிறாங்க, டேய் நெருப்பு கொண்டு போகும்போதே கொண்டு போனவன் செத்தானா, லாஜிக்காக அறிவுபூர்வமாக உள்ள 3 பேரும் செத்தே போக வேண்டான்றான். அவன் சொல்கிறதுல தப்பு இல்லை, நியாயம்தான். கொண்டு போனவன் கருகிட்டானா அவன் எத்தனை முறைக்கு அதுவும் நான் ஒத்துக்கிறேன். இன்னொன்று என்னால் ஒத்துக்கிறேன். அது என்னென்னா, எப்படி இவன் 3 பேர் மட்டும் வாயை மூடிட்டு போனான், ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், கர்த்தர் எங்களை விடுவிப்பார்னு எப்படா 3 பேருக்கு சொல்ல முடிஞ்சுச்சு? 8 பில்லியன் பேர் சாவு இல்லாமல் கர்த்தர் என்னைக்கு அழைச்சாலும் போகணும். அது எப்படி உன் கையில் இருக்குது ஆயுசு நாட்கள்னு அடித்து பேசுகிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு மட்டும் அந்த இல்லாஜிக்கலாக ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், தேவனோடு உறவாடி, தேவனோடு மெல்ல ஜேர்னி பண்ணி, அப்படி ரெவல்யூஷன்லாம் ஒழுங்காக அப்பளுக்கு இல்லாமல் திறந்து காமிச்சு, மண்டகணம் இல்லாமல் தாழ்மையாக நீ வாழ்ந்தீன்னா 10 வருஷம் போனாலும் இந்த 3 பேரை போல உனக்கு மட்டும் ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும். நீ ஊரோட ஒத்து போக மாட்ட, மனுஷனோட ஒத்து போக மாட்ட, 8 பில்லியன்ஸ் பாப்புலேஷனோட நீ ஒத்து போக மாட்ட, மெஜாரிட்டி பெந்தேகோஸ்து விசுவாசிகள் ஊழியரோட ஒத்து போக மாட்ட. என்னுடைய பயமும் என்னுடைய வேதனையும் தீர்க்காயசாக இருக்கணும், மரணம் இல்லாமல் இருக்கணுங்கிறது இல்லை. அடப்பாவி பிள்ளைகளாக இந்த பைபிளில் எல்லாம் ஒத்துக்கிறீங்க, அதிலே இருக்கிற இந்த இயேசு சொன்ன வார்த்தையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களேங்கிற பயத்தில் பேசிகிட்டு இருக்கேன் நான். அது என்ன, நீ
உயிரோடு இருந்து மரித்தாலும் பிழைப்பான்னு நம்புகிற, உயிரோடு இருந்து விசுவாசம் மரியாதை அதே நம்ப மாட்டேங்கிற. எனக்கு விளங்கவே இல்லை. என்னை அந்த விளையாட்டில் இழுத்துறாத. நான் ஒரு பாவம், அவன் கிராமத்தான், ஒன்றும் தெரியாதவன். கர்த்தர் சொன்னார்னா நம்புகிறவன். சில விஷயம் நம்ப முடியல தான், ஆனால் நம்புறது ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதில் கையை வச்சுறத கெடுத்துறாதன்றேன். அந்த சாத்ராக் மேஷாக் ஜாதியில் நான் ஒரு ஜாதின்னு நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். மாஸ்க்கு, இந்த கொரோனா வைரஸ் உள்ளே பூந்துடும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, மாஸ்க் போடுன்னு சொன்னாங்க. பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நானும் உனக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்ட சத்தியங்கள் நடக்காதுன்னு சொல்கிற மக்கள்கிட்ட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையை வச்சு உன்னை மாஸ்க் போட்டுக்க. உன்னையும் அவங்களுடைய வைரஸ்க்கு எடுத்துடாது படிக்கு. இது இப்படி இது ஒன்று இல்லையா? அப்போ சாத்ராக் மேஷாக் சுற்றி இருக்கவங்களாம் எந்த காரியத்தை நம்பலையோ இவன் நம்பினானே. ஒன்றால் முடியாதா? இந்த சத்தியத்தை பெருங்கூட்டம் நம்பாமல் இருக்கும்போது இந்த 3 பேர் நம்பினானே, அதில் 3 பேரை ஒரு ஆளாக நீ இருக்க முடியாதா? ஒரு நாள் நம்ப முடியுமில்ல? நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவார். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், தானியேல் 6:24 பாருங்களேன். 6:24 தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும், அப்படியா, நானே இப்போ தான் பார்க்குறேன். அவர்களையும் அவர்களுடைய குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும், அவங்க மட்டும் இல்லை போல இருக்குது, அவங்களுடைய குமாரர் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடி, நல்ல கவனிங்க, அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ராஜா ஒரு குடும்பத்தை, கெபி மேலே இருக்கிற அந்த குடும்பம் தள்ளி விட சொல்லிட்டு தள்ளிட்டாங்க. கீழெல்லாம் சிங்கம் இருக்குது. இவங்க போய் கீழே விழுந்து சிங்கம் சாப்பிட்லையாம். தள்ளி விட்டு இவங்க விழும்போது சிங்கம் மேலே பாஞ்சு லபக்குன்னு விழுங்குனுச்சான். அப்படிப்பட்ட ஃபெரோஷியஸ் லைன் நடுவில் ஒரு கீறல் இல்லாமல் தானியேல் இருந்தான். திருப்பி இந்த 8 பில்லியன்ஸ் மக்கள் இது என்ன சத்தியம், இது என்ன கேனதனமாக பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், இந்த தானியேல் மைண்ட் செட்டு பாருங்கள். அவன் மட்டும் இல்லை போடும்போதே பாஞ்சு விழுங்குற அந்த சிங்கம், எனக்கு தலையணையாக ஒரு சிங்கம் இருக்கும், கட்டி பிடிச்சிக்கிறது வார்மப்பாக ஒரு சிங்கம் இருக்கும், காலை வச்சுக்கிறது ஒரு சிங்கம் இருக்கும், ஒரு முழு நைட்டு சிங்கத்தோடு படுத்து கீறல் இல்லாமல் நான் எழுந்திருப்பேன்ட்டு அவன் மைண்டு செட்டுக்குள்ளே மட்டும் எப்படி இருந்துச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இதை வெறுத்து நையாண்டி பண்ணி கிண்டல் பண்ணுகிற நம்முடைய சக கிறிஸ்தவ தோழர்கள் நடுவிலேயே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலை போல இது எனக்கு பலிக்கும் என்று விசுவாசிக்க உனக்கு முழு சுதந்திரம் உண்டு. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன், எப்படி இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துச்சுன்னா, எனக்கு என்னமோ அந்த வசனம் ஞாபகம் வருது. அது என்னென்னா, தானியேலின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 1:8 பாருங்களேன். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பதாக நிற்கும்படி செய்ய கட்டளையிட்டான். நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் மெனுவெல்லாம் அந்த பசங்களுக்கு கொடுங்க. யார்? இந்த தானியேலுக்கு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இன்னும் ஒரு 10 பேர் நினைக்கிறேன், இன்னொரு 7 பேர்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி நான் சாப்பிட்ற சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுங்கன்றான், கட்டளையிட்டானா. இது தானியேல் 1:5. சரி, ராஜா கட்டளையிட்டான். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் இவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறான்னு பாருங்கள். 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று
தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு, தீர்மானம் வாயில் இல்லை, நாக்கில் இல்லை, ஷோவில் இல்லை, எமோஷனல் இல்லை, இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது நம்ம ஏன் மெஜாரிட்டி பக்கம் நம்ம மைண்டு சாஞ்சிருது? யாராச்சும் உன்னை சொன்ன ஈஸியாக உன்னை மடக்கிடுறாங்களே. ஒரு நேரம் ஒரு வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், யாராச்சும் வரும்போது என்னங்கன்னா டக்குன்னு அந்த பக்கம் விழுந்துடுறோமே. ஏன்? அப்போ என்ன அர்த்தம்னா, வசனம் ரொம்ப நோஞ்சாம் வசனம் இல்லை, அது பவர்ஃபுல்லான வசனம் தான். மற்றவங்க இழுத்தாலும் போகக்கூடாதபடிக்கு நீ நம்புறதில் வேறு விட்டுறணும். சும்மா வேறு விடாமல் நல்லா இருக்கே அப்படின்னு வச்சா அவன் இழுக்கும்போது போயிடுவேன். நீ வசனத்தை விட்டுரு. எடுப்பார் கைப்புள்ள மாதிரி ஒருத்தன் வந்தால் நீ ஒரு மாதிரி மாறிடுற, தனியாக இருந்தால் ஒரு மூடில் இருக்கிற, இப்படியா நம்மெல்லாம் மாறி மாறி இது காரணம் நம்ம ஸ்ட்ரென்த் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், நமக்குன்னு ஒரு, நான் என்ன சொல்கிறேன், உடனே வர வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும், வளர்ச்சிலையாச்சும் வரணுமா இல்லையா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. 8 பில்லியன்ஸ் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவார். நீ தான் டிசைட் பண்ணணும், எனக்கு இப்போ மரணம் வேண்டாம், எனக்கு முடிவு வேண்டாம், நான் நீடித்த நாட்களில் இருக்கணும்னு. ஏன்னா அவர் 17 அப்படி ஜெபம் பண்ணிட்டாரு, உலகத்திலேருந்து என் பிள்ளையை எடுத்துக்காதீங்க, தீமையிலேருந்து ரட்சித்துங்க, அவர் பண்ண ஜெபத்தை நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதத்தில் தாவீது சங்கீதம் அப்படி தான் சொல்லுது, நீடித்த நாளாக இருப்பேன். அப்படி ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் உன்னை சுற்றி இருக்கிற பெந்தகோஸ்து ஊழியர்கள்லாம் லூசு பயலை, அதெல்லாம் நடக்குமாடா, எத்தனை பேர் போயிட்டானா அப்படின்னு காமிச்சாலும் உண்மை தான், அவங்க சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் இதே மாதிரி சாத்ராக் மேஷாக்கோட அட்மாஸ்பியரும் தானியேல் அட்மாஸ்பியரும், அது போடும்போது தின்றுவான், நீ எப்படி உயிர் இல்லை, போடும்போது தின்னாலும் சரி, போடும்போது கருகினாலும் சரி, நான் கருக மாட்டேன், நான் சிங்கத்தால் நான் சேதப்பட மாட்டேன்னு அவங்களுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் எடுத்து நின்னாங்களே, அதுதான் ஜெயிச்சிச்சு. அந்த இடத்துல லாஜிக்லாம் உடஞ்சி போயிடுச்சு. இப்படி கிறிஸ்தவ சபை இப்படி எடுக்காதனால தான் கேனத்தனமாக நம்ம என்ன பண்ணுறோம். நான் அதை எப்படி விவரிக்கிறது, மைக்கில் கஷ்டமாக இருக்குது. மனுஷங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபே நம்ம பண்ண, சக்ஸஸ்ஃபுல்லாக உடனே ஸோ கேட்டுகிட்டே வாங்க. எத்தனை பேர் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சு? தேங்க்யூ. இப்போ ஒரு நல்ல கவனி, இயேசு பண்ண ஜபத்தை இயேசு கிறிஸ்து வரத்துக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே யார் அதை சாதிச்சிட்டா? ஷாத்ராக்கும் மேஷாக் ஆபத்நேகும் தானியேலும். ஏன்னா தீமையிலிருந்து கர்த்தர் அவங்கள காப்பாற்றினார். அந்த காலத்தில் அவங்களுக்கு உயிர் போகலை. அப்படி தானேம்மா? இப்படி ஒருத்தர் ஜெபம் பண்ணுவார்னு தெரியாமலேயே அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னா, உனக்கு எனக்கும் ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சு, எப்படி கேட்கப்படாது? எப்படி கேட்கப்படும்? கேட்கப்படலையே. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த 8 பில்லியன் மெஜாரிட்டியில் இருக்காங்க. விசுவாசியாக ஊழியனாக இருந்தாலும் அப்படியே சங்கு சக்கரம் பின்னாடி சுற்றினாலும் அதெல்லாம் கர்த்தர் கூப்பிட்டாருன்னா போயிட வேண்டியதான். அது நம்ம கையிலேயே இருக்குன்னு நீ நினச்சின்னா, தாயே தகப்பனே, உன் விசுவாசத்தின்படியே யாரும் குறுக்க நிற்க முடியாது. சரி, இப்போது இது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இது ரெண்டும் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஏன் சொன்னேன்னா, அவங்கள சுற்றி இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் சிரித்தாங்க, லூஸ்தனமாக இருக்கு, இதான யதார்த்தம் நாங்கள். ஆனால் யதார்த்தத்தை மீறி அவங்க உயிரோடு வாழ்ந்தாங்க. இந்த சத்தியத்தை நீ கேட்கும்போது உடனே சுற்றி இருக்கிறவங்க நக்கல் நையாண்டி பண்ணாங்கன்னா அது அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் ஒன்றால் அவங்கள போல டெசிஷன் எடுத்து நிற்க முடியும். அவங்க சொல்கிறபடி நடக்காது, நீ எடுத்த டெசிஷன் படியே கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஒரு வசனத்தை வாசம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4:17 பாருங்கள். இதில் கூட வாசிக்கிறேனே. சரி 17 பாருங்கள். 17 1 தெசலோனிக்கேயர் 4:17.
அதில் பாருங்கள், 16-17 சேர்த்து வாசிங்க. ஏனெனில் கர்த்தர், இது என்ன சொல்கிறார் பவுல், தெசலோனிக்கே சபையில் சில பேர் மரிச்சிடுறாங்க. அப்போ மரிச்சிட்டு அவங்கள இழந்ததுனால அவங்களுக்கு துக்கத்தோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அந்த கான்டெக்ஸ்ட் அது எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பார், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதை நானும் நம்புகிறேன். அதுதான் 17 நல்லா கவனிக்கணும். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், நல்லா கவனிங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அவருடைய வருகையெல்லாம் மரித்தவங்க என்ன பண்ணிடுவாங்க, உயிரோட அந்த டைமில் பூமியில் உயிரோடு இருக்காங்களே, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மரிக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஆயிடுவாங்க, மகிமையின் சரீரத்தை பெற்று மரணம் இல்லாமல் அந்த இறந்து அவங்க மகிமையின் சரீரத்தை பெற்று நின்னாங்கல்ல, உயிரோடு இருக்கிறவங்களும் மரணம் இல்லாமல் மகிமையின் சரீரத்தை பெற்று இந்த 2 சாராரும் இயேசுவோட இருப்பாங்கன்னு சொல்கிறார். இது புரியுதா? இப்போ பாரு, திருப்பி பாரு 17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அப்போ பவுல் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போது கொஞ்சம் பேர் என்ன எப்படி தான் இருப்பாங்க பூமியில், அவங்க எதை சந்திக்க மாட்டாங்க, மரணம் சந்திக்க மாட்டாங்க. அவங்க மறுரூபப்பட்டு ஆண்டவரோடு இருப்பாங்க. இவ்வளோ தானே? இப்போ இது என்னது, நான் என்ன நினைக்கிறேன், உயிரோடு இருக்கிற அவங்களும் மறுரூபப்பட்டு ஆண்டவரோடு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் எங்கே இருப்பார்? பரலோகத்தில் இருப்பார். இவங்க எங்கே இருப்பாங்க? இவங்க உயிரோடு இருக்கிறவங்களும் மறுரூபப்பட்டு யாரோடு இருப்பாங்க? மரணம் இல்லை, ஆனால் யாரோடு இருப்பாங்க அவங்க பரலோகத்தில். அப்போ கர்த்தருடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் இவங்க என்ன என்ன பண்ணுறாங்க, பங்கடைகிறாங்க. சொல்லுங்கள், பங்கடைகிறாங்க. திருப்பி பாரு, பின்பு உயிரோடு இருக்கும், நல்லா கவனிங்க, உயிரோடு இருக்கும் நாமும், உயிரோடு இருக்கும். இது வரைக்கும் நான் ஏன் 2-3 தடவை சொன்னேன்னா அந்த மைண்ட் செட்டில் தான் இது எல்லாம் பார்க்குறோம். எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். நான் ஜெபத்தோடு உனக்கு புரியணும்னு சொல்லி ஜெபத்தோடு பேசுகிறேன். இந்த உயிரோடு இருக்கும் நாமும்னா கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும் போது உயிரோடு இருக்காங்களா அந்த கூட்டத்தை சொல்லலை. கிரேக்க வெர்பு இங்கே வேறு மாதிரி இருக்குது, கிரீக் வேர்பு. உயிரோடு இருக்கும் நாமும்னா, தம்பி வா, அது ஸ்ரீதர்வாய, அதாவது இது ரைட்டு. பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் மரித்தவர்கள் மருவம் அடைஞ்சு எக்கால சத்தத்தை எதிர்ப்பாங்க. அப்போது உயிரோடு இருக்கிறவங்க அப்படியே உடம்பு மருவப்பட்டுரும். அப்போ எல்லாம் சேர்ந்து யாரோடு இருப்போமா? கர்த்தரோடு இருப்போம். இப்போ நான் சொல்கிறது, இப்போ கர்த்தரோட வருகை வரல, கர்த்தரோட வருகை வரல. நம்மளாம் எப்படி இருக்கோம்? உயிரோடு தான் இருக்கோம். சரி, கர்த்தரோட வருகன்னு வச்சுக்க, நம்மளாம் யாரோடு இருப்போம்? கர்த்தரோடு இருப்போம். அப்போ கர்த்தரோடு இருந்தோம்னா எங்கே இருக்க மாட்டோம்? பூமியில் இருக்க மாட்டோம். நம்ம இயேசு கிறிஸ்து பண்ண ஜபமும் சங்கீத புஸ்தகத்தில் நீடி திருப்தி ஆக்குறதும் அப்படியே போய் அவரோடு இருக்கிறது சொல்ல. அவர் பாட்டுக்கு வரட்டும், அவர் பாட்டுக்கு நடக்கட்டும், நீ இந்த பூமியிலேயே இருந்து கொண்டு சில காரியத்தை செய்வ. நான் சொல்கிறேன் அப்படியே கேட்டே வாங்க. அப்போ இங்கே இருக்கிற வெர்பு இருக்குல்ல,
உயிரோடு இருக்கும் நாமும்னா ஏதோ அத்திபுத்த மாதிரி உயிரோடு இருந்தார். அப்போ பார்த்து அவருடைய வருகை வந்துருச்சு. உயிரோடு இருக்கிறனா இவர் என்ன பண்ண எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த நாமும் இல்லை, வெர்பு. இந்த உயிரோடு இருக்கும் நாமும், உயிரோடு இருக்கும் நாமும் என்ன தெரியுமோ, யாரோ ஒரு கூட்டம் நான் உயிரோடு தான் இருப்பேன் இருந்து அவர் காரியத்தை செய்வேன்னு ஒவ்வொரு நாளும் டிசைட் பண்ணிட்டே இருக்குமா. அந்த கூட்டம் எப்போவாச்சும் இன்னும் ஒரு 100 வருஷம் போய் கர்த்தரோட வருக, அப்போ யாரோ உயிரோடு இருப்பாங்க, அவங்க எடுத்துக்கொள்ளப்படுற மாதிரி நம்ம இதை அர்த்தப்படுத்திக்கிறோம். ஆனால் கிரேக்க வர்பு அப்படி இல்லை. உயிரோடு இருக்குன்னு சரி, இந்த அக்கினி சூளையில் கர்த்தர் விடுவிப்பார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது அப்படின்னு டெசிஷன் எடுத்து உயிரோடு இருந்தாங்களே அவங்க. அந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணி வெளிச்சத்தை ரெவலேஷனை புரிஞ்சு அப்படி ஒரு பாசிபிள் அவைலபிள் இருக்கான்னு சொல்லி, அப்படி ஒரு ஆக்சஸ் இருக்கான்னு சொல்லி, ஓஹோ அப்போ நான் திருப்தியாகிற வரைக்கும் இருக்கலாமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இதையே செலக்ட் பண்ணி இதிலேயே போகிறான். பற்றியா, அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று இருக்கிறபடினால். ஆகவே உனக்கு எனக்கும் கொஞ்சம் ஈரம் பளிச்சுன்னு ஒரு எண்ணம் இருக்கணும். அது என்னன்னா, ரைட்டு 17ஆம் அதிகாரத்தில் பூமியிலிருந்து என்னை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தீமையிலிருந்து காக்கப்படணும்னு குமாரனே ஜெபம் பண்ணிட்டாரு. நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு குடும்ப தலைவன், நான் ஒரு குடும்ப தலைவி, என்னை நம்பி என் குடும்ப அங்கத்தினர் இருக்காங்க, அல்லது நான் ஒரு அரசியல் தலைவன், நான் ஒரு கவுன்சிலர், நான் ஒரு வார்டு கவுன்சிலர், நான் ஒரு அப்போஸ்தலன், நான் ஒரு சுவிசேஷகன், நான் ஒரு பாஸ்டர், நான் கர்த்தருடைய காரியத்தை செய்ய வந்திருக்கிறேன். இந்த மாதிரி போயிட்டுருக்கிற கரண்ட் ஈவெண்ட்டில் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடாதபடிக்கு அவர் ஜெபம் பண்ணியிருக்காரு. நான் திருப்தி ஆனால் தான் எனக்கு ஒரு முடிவு வரும்னு இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. எஸ், இதை விசுவாசிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம டிசைட் பண்ணி உயிரோடு இப்படி இருக்கணும்ன்றல அந்த மாதிரி டிசைட் பண்ணுற கூட்டம் இருந்தே தீரும். திருப்பி சொல்கிறேன், we have to decide. You need to revelation. You take a decision. You have to transfer this kind of conscious. இப்படி சொல்லிட்டாரு, ஜெபிச்சிட்டாரு, அவர் கையில் இருப்பேன் அப்படின்னு தொட்டுக்கிற நக்கிக்கிட்டு போகிறது இல்லை ஊருக்கா. We have to focus towards its truth. நமக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கலாம், கொஞ்சம் பலன் இருக்கலாம், கொஞ்சமாக பரிசுத்தம் இருக்கலாம். அதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பிரதர், நான் அவ்வளோ பெரிய பரிசுத்தமான, நீ திருப்தியாக நீண்ட நாள் இருக்கிறதுக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. பிரதர், நான் அப்படி ஒன்றும் ஜப வீரன் இல்லை, மண்ணாங்கட்டி ஜபத்துக்கும் ஜப வீரனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ எல்லாத்தையும் பார்டர் மார்க் 35 இல்லை, 5 கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் இதை நோக்கி நீ இருந்தீன்னா இதன்படி தான் கர்த்தர் உனக்கு செய்வார். வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தின 3:8. அது என்ன சபை? பிலதெல்பியா 7 பார். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாக சொல்லுகிறதாவது. அடுத்தது தான் முக்கியமானது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நல்ல கவனி. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும், அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் பெரிய ஆள் இல்லை, பெரிய ஜெப வீரன் இல்லை, பெரிய பரிசுத்தவான் இல்லை, உனக்கு கொஞ்சம், ஆமாம் இருக்கட்டும், கொஞ்சம், அவ்வளோதான். கொஞ்ச பலன் இருந்தும் நீ பூமியில் நீடித்த நாட்களால் திருப்தி ஆகுவா என்று
இருந்தும் அப்படி சொன்ன என் நாமத்தை மறுதலியாமல் இப்படி சொன்ன வசனத்தை 91:16 வசனத்தை கை கொண்டபடியினால், டெசிஷன் எடுத்தபடியினால், கை கொண்டபடியினால், இதோ மரணம் என்ற வாசலை மூடி ஜீவன் என்ற வாசலை திறந்து உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். நீ எந்த வாசல் வேணாலும் நான் நீ திறந்து வச்சிருக்கலாம். ஜீவனுடைய வாசலை அடைச்சிட்டு மரணத்தின் வாசலும் திறந்து வச்சிருக்கலாம். மரணத்தின் வாசலும் மூடிட்டு ஜீவனுடைய வாசலும் திறந்து வச்சிருக்கலாம். அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் சொல்லுகிறதாவது, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது, ஆனாலும் நீ பூமியில் நீடித்தினாலும் இருக்க வேண்டும் என்று நான் உன் கட்டளை கொடுத்திருக்கிறேன். இதை மட்டும் நம்பி மரணத்தின் வாசலை மூடி ஜீவன வாசலை திறந்தால் நானே அந்த வாசலை மூடாமல் பாதுகாப்பேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை இதை விட இந்த சப்ஜெக்டை நீ வேணால் யூடியூப் எடுத்து பாரு. நீ என்னாச்சு நம்ம சர்ச்சுக்கு இவ்வளோதான மக்கள்? ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். தேவராஜன் நடந்துக்கிட்டே இருக்கும். வெளிப்படுத்த இது மறந்த புரியுதா உங்களுக்கு? வெளிப்படுத்தணும் ஏன் வாசனை புரியுதில்லை உங்களுக்கு? அதனால் பயப்படாதீங்க. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆயுசு நாள் அதெல்லாம் வெட்டிடுது. இந்த என் சபையில் இவ்வளவு காலமாகி இன்னும் நீ பாவ கான்ஷியஸோடு இருந்தீன்னா நீ என்ன பண்ணுறேன்னா, நல்ல பிள்ளை தான், நல்ல பையன்தான், என்னை விரும்புகிற, என்னை நேசிக்கிற, என் ஊழியம்லாம் உனக்கு புரியுது. ஆனால் உனக்குள்ளே ஒரு முடிவு பண்ணியிருக்கு. அது எப்படி பாவம், அது இவர் சொல்கிற மாதிரி எல்லாம் விட்டுற முடியுமா? அது இருக்கணும்னு நீயா முடிவு பண்ணி ஒரு குரங்கை தூக்கி உள்ளே வச்சுருக்குன்னு அர்த்தம். அது இருக்கிற வரைக்கும் நிம்மதியும் இல்லை, உனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இந்த பாவ கான்ஷியஸை விடு. பாவின்னு இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா உனக்கு நிம்மதியே இருக்காது. வாழ்க்கையில் நீ உயரவே முடியாது. உனக்கு கொஞ்சம் பலன், கொஞ்சம் பச்சையாக சொல்கிறேன், கொஞ்சம் பரிசுத்தம் தான் இருக்கியா, கோமலைத்தனை பண்ணிடுறியா, எடைய அப்படி மிஸ் பண்ணிடுறியா, விழுந்துடுறியா, அது அவருக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு நான்லாம் நீடித்த நாட்களாக பூமியில் இருப்பானா அப்படின்னு அது பேய் சொல்கிற போய். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதை விடு, இதுக்கு சம்பந்தம் இல்லை. உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு, எனக்கே தெரியும். ஆனாலும் நான் சொன்ன வசனத்தை நீ விசுவாசித்திருந்தால் இந்த திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இப்போது படிப்படியாக ஒன்று சொல்லிட்டு வரேன். பழைய ஏற்பாட்டில் 2 பேர் சொன்னேன். அது எதுக்கு? மெஜாரிட்டி மக்கள் உண்டுலாம் நாய்க்கப்படுவானுங்க. அவன் பக்கம் நீ சேரவே சேராத. நான் இன்னொன்று கூட சொல்கிறேன். இப்போ கூட நீங்கள் யாராச்சும் இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த ஊழியம் முடிஞ்சு போய் கொஞ்சம் கூட உங்கள் டைமை ஆண்டவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணாமல், தியானிக்காமல், அல்லது நீங்கள் பண்ணுற அவருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமு இம்புட்டு இருந்து மற்ற டைம் நிறையா இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கங்க. நான் விளங்கிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். அந்த அளவுக்கு டைட்டாக வேலை இருக்குது, கடமை இருக்குங்கிறதெல்லாம் நான் விளங்கிக்கிறேன். சரிதானா? புரியலையா? அது எப்படி நான் விளங்கிக்கிறேன்னா, இன்னொன்று நான் விளங்கிக்கிறேன். இப்படியே போனேன்னா ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்பப்போ உள்ளே வர இதெல்லாம் உன்னை வேர்க்க விறுவிறுக்க வச்சிரும். நீ உனக்கு என்னடா வாழுதுன்றியா? எனக்கும் ஒரு வீடு, பொண்டாட்டி, பிள்ளைங்க இருக்கா இல்லையா? எனக்கும் சில கடமை இருக்கா இல்லையா? சாப்பிட்லாம்ல, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்லாம்ல. ஊடு கூட்டாமல் எந்த வீடும் நான் பாட்டு உக்காந்துருக்கேன், நம்ம கை தட்டினா செய்கிறதுக்கு ஆள் இருக்கா இல்லையா? என் வீட்டில் அப்படி இல்லை. நான் வாக்கிங் போகிற முயற்சி பண்ணுறேன், தொடர்ந்து வாக்கிங் போக முயற்சி பண்ணுறேன். வீட்டில் மேக்ஸிமம் வேலை என் பிள்ளைங்களுக்கு இல்லாமல், ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அக்கா அதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி பாப்பா வளர்க்குறேன்னா உள்ளபடி 2 பிள்ளைங்களும் கூட அப்படி வளர்க்கல. அப்படி அந்த எல்லாமே செய்கிறேன். சும்மா அப்படி உட்காந்து வேர்த்து அப்படின்லாம் காற்று வாங்கலை.
பட் எனக்கு நல்லா தெரியுது, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அவரோடு உள்ள உறவையும் மெடிடேஷனையும் ஒருபோதும் நான் விட்டு கொடுப்பதில்லை. அதனால் ஏதோ எனக்கு வரக்கூடியது முழுசாக நான் ஜெயிக்காவிட்டாலும் கடல் அலையில் நடக்கிறேன். சில வேளை உள்ளே போயிடுறேன், செத்து போகலை, நெஞ்சு வரைக்கும் போகிறேன், திருப்பி மேலே வந்து நடக்கிறேன். உன்னுடைய சூழலில் நீ அமிழ்ந்து போகக்கூடாது, அதன் தலையில் ஏறி மிதித்து நடக்க வேண்டும். அதுக்கு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், பெருமை இருக்கக்கூடாது. நான் இப்படி ஆளாக்கும் இல்லை, நான் என்னுடைய வாழ்க்கை நான் கண்ட ரகசியம், நான் பரிசுத்தவான், என்ன எல்லாரும் புகழ்கிறாங்க, எனக்கு எவ்வளோ வசனம் தெரியுது, ஒன்றுமே என் மைண்டில் இல்லை. என் மைண்டில் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் அறிவார், ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு மனுஷன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்னா அப்படியே நான் ஒரு மனுஷன். நான் ப்ராசஸ் மெல்ல போயிட்டுருக்கு, பொறுமையாக வாழ்ந்துட்டுருக்கேன், மெல்ல போயிட்டுருக்கு. நீங்கள் போய் இதுக்கு டைமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்கள் வேலையே பார்த்துக்கிட்ட அதுலேயே நீங்கள் இருந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா தாங்க முடியல, நிற்க முடியல, அவமானம் வந்துடுது, பிரச்சனை வந்து இழப்பு வந்துருச்சுன்னா நான் உங்களை தட்டி கொடுத்துக்கிட்டே ஆறுதல் பண்ணுறது உண்மை. ஆனால் நான் கடைசியில் உங்களுக்கு நான் உண்மை இல்லாமல் போயிடுவேன். நீ அவரோட பயணிக்காத, அவரோட நெருங்கி இருக்காத, அதனால தான் இப்படி வருது அப்படின்னு சொல்லிகிட்டே போனேன்னா நான் உன்னை கெடுத்து குட்டிச்சு வர்றாக்கிறேன்னு அர்த்தம். நீ எவ்வளவு வாழ்த்தானம் பண்ணாலும், எவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன், உன்னோட தான் வருவேன். ஆனால் பர்சனலாக அவரோட நீ உறவாடி அந்த உறவுக்குள்ளே நீ வேறு விடாத பட்சத்தில் உனக்கு அது காணல் நீரும் ஏமாற்றமாக போயிடும். புரியுதா நான் சொல்ல விளங்கிட்டீங்களா? என்னென்ன தெரியல, புரியுதா? அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. அதில் நான் எப்படி நான் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் ஆகலையோ, நான் அந்த விஷயத்தில் உங்கள்கிட்ட நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அவங்க கூட நான் காம்ப்ரமைஸ் ஆகாது இருக்கிற நோக்கம் நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கணுங்கிறது தான் கர்த்தருக்குள்ள. ரைட்? அதில் மட்டும் குறை வச்சிடாதீங்க. ஓகே, இப்போது எப்படின்னு சாவு, மரணம், தீமையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவாரா? மரணத்திலேருந்துலாம் காப்பாற்றுவாரா? அப்படிலாம் இருக்க முடியுமா? வழக்கமாக படித்து உங்களுக்கு புளிச்சு போன ஒரு பகுதியை நான் வாசிக்க போகிறேன். ஆனால் வேறு விதத்தில் வாசிக்க போகிறேன், நீங்களே அது தெரிஞ்சுக்கொள்வீங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். சீக்கிரம் எடுங்க. 2 கொரிந்தியர் 11. நான் வாசிக்கிறேன், அப்படியே மெல்ல கேட்டுவாங்க. 11:23. பவுல் ஒரு பட்டியல், ஒரு லிஸ்ட்டு போடுறார். அவர் ஊழியம் செய்யும்போது அவருக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு பொய் சொல்லாமல் சொல்கிறார். 11:23 பாருங்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். தன்னை தாழ்த்திக்கிற மாதிரி மற்றவங்களை அடிக்கிறார். நான் ஃபுல் தாண்டா அப்படின்ட்டு. புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். நல்லா கவனிங்க, பிரயாசப்பட்டவனா வேறு ஒன்றும் இல்லை, ஹார்ட் ஒர்க்னு அர்த்தம். சொல்லுங்கள், ஹார்ட் ஒர்க். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணால், 2 நாள் பண்ணால், 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். பவுல் அப்படி இல்லை. அதிகமாக ஹார்ட் ஒர்க்குனா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லையா. இப்படி ஒருத்தன் கண்டினியூவாக இருந்தானா, நீயே சொல்லு, ரொம்ப நாள் உயிரோடு இருப்பானா இருக்க மாட்டானா? அவன் சொல்கிறான், நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், ஆனாலும் அவன் உயிரோடு இருந்தான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி சொல்கிறேன், டைம் இல்லை. அடுத்தது பார், அதிகமாய் அடிப்பட்டவன். அடிப்பட்டவன்னா வாழ்க்கையில் ரொம்ப அது இல்லை, எழுத்தின்படி அடிப்பட்டவன். அடித்தானா யூதனை எங்கே அடிப்பான்னு தெரியாதுங்க. இது ஒரு நாளில் நடக்கலை, லைஃப் ஸ்டைல் அதுதான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன்,
அதிகமாக பிரயாசப்பட்ட உடம்பு, நோஞ்சான் உடம்பு போட்டு ரொக்குறானுங்க. செத்தானா சாவலியாங்க? ஏன்னா 17ஆம் அதிகாரத்தின் இயேசுவின் ஜெபம் இவனுக்கு தெரியும். 2 தெசலோனிக்கர் 4:17 படி இவன் அதை சூஸ் பண்ணான், செலக்ட் பண்ணான், உயிரோடு இருக்குன்னு முடிவு பண்ணான். இருக்காங்க. அவன் பைபிளில் தான் எழுதியிருக்கு, இருக்கான். அடிப்பட்டவன் 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். துவைக்கிற கல் ஒன்று இருக்குது நம்ம வீட்டில். அது மாதிரி ஒரு கல் ஏறி நின்றுக்கிட்டு கேட்டோ 9 டைல்னு ஒன்று இருக்குது. தொடப்பம், நம்ம வீட்டு தொடப்பத்தை இப்படி தான் பிடிப்போம். அந்த தொடப்பத்தை இப்படி தான் பிடிச்சா தான் பிடிக்க முடியும். அதுலேருந்து ரப்பர் வாரில் வந்து மாட்டு எலும்பு, கொக்கி, தகரம், கத்திலாம் அதில் முடிவில் இருக்கும். அது சலன்னு இருக்கும். இப்படி தூக்கி அடித்து முதுகில் இழுத்தானா எலும்பு மட்டும்தான் தெரியும். 3 தடவை அடித்தானா. மெடிக்கல் கிளினிக் ரிப்போர்ட் படி இவன் போயிருக்கணும். இருக்காங்க. ஏன்னா அவன் எனக்கும் உனக்குள்ள இருக்கிற உசுறு வேற, உனக்குள்ள எனக்குள்ள திரியேக தேவன் இருந்து கொடுக்கிற ஜீவன் வேறு. மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல் எறியுண்டேன். இந்த 1 தரம் கல் எறியுண்டேங்கிறத இந்த இடத்துல நிறுத்திட்டு ஒரே ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம், அந்த இடத்துல விரல் வச்சிங்க, திருப்பி நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் எங்கே நிறுத்தணும்? 1 தரம் கல். அந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க் அடையாளத்தை வச்சுக்கிட்டு அப்போஸ்தலர் 14 பாருங்கள். அப்போஸ்தலர் 14 இப்போ பாருங்கள், நான் வாசிக்கிறேன். 14 எல்லாம் எடுத்துட்டிங்களா? அப்போஸ்தலர் 14:18. இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடி அவர்களை அமர்த்துகிறது. இப்போ பார், பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை நம்ம எங்கே விட்டோம்? ஒரு தரம் அதை அந்த 1 தரம் கல்லறின்னு டைரியில் எழுதுறாருல, அந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்கிறேன். அவர் எதை நம்ம மனசில் வச்சு எழுதினாருன்னா இந்த பகுதியை, சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை அவன் மரித்து போனான் என்று எண்ணி. ஏன்னா யூதர்களுக்கு தெரியும், இந்த கல்லால் அடித்து கொலை பண்ணுறது, இத்தனை பேர் இவ்வளோ கல் எறிஞ்சினாலும் அவன் கண்டிப்பாக செத்து போயிடுவான். இப்போ யூதர்லாம் சொல்லிட்டாங்க, டே விட்றா, டெட் பாடிடா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்கானுங்க. மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார்கள். டிராகிங், ஏன்னா டெட் பாடி, இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில், ஜெபம் பண்ணல, சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். எந்த இடத்துல பேசுனதுக்காக அவன் கல்லால் எறிஞ்சாங்களோ திருப்பி அதே பட்டணத்துக்குள்ளே போய் அதே ஸ்பாட்டில் நின்று பிரசங்கம் பண்ணிவிட்டு பர்னபாவை கூட்டிகிட்டு வேற ஊருக்கு போகிறான். நீர் அவர்களை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடி தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படி நான் வேண்டுகிறேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு. அப்போ பவுல் என்னன்னா, ஏன் மரித்தவனை போல கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு நல்லா மூர்ச்சையாகலை, செத்தே போயிட்டாங்க. செத்தாலும் எல்லாம் அடங்கினாலும் ஒன்று மட்டும் அடங்கலை. ஒவ்வொரு நாளும் டெசிஷன் எடுத்து நான் உயிரோடு இருந்து அப்பா எனக்கு கொடுத்த காரியத்தை நிறைவேற்றாமல் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்ன அந்த அணுக்கள் செல்களிலெல்லாம் மிச்சம் மீது இருந்தபடினால் மறுபடியும் அவர்கள் ஒன்று கூடினபடினால் பவுல் விழித்து எழுந்து உள்ளே சென்றான்.
அமேசிங் 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 அமேசிங். ஆகவே தான் அந்த 11 இதில் இவர் என்ன சொன்னார், நான் ஒரு தரம் கல்லறி உண்டு இந்த இடத்துல. அப்போது இது வரைக்கும் எல்லாம் என்ன பாருங்கள், கல் எரிஞ்சு சாவடிப்பான்னு பவுலுக்கு தெரியுது. ஆனாலும் இப்போ என்ன பண்ண, பிரசங்கம் பண்ணான். இவனுக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, அநேக முறை பிரயாசப்பட்டானா அவன் என்ன பண்ணல, சாகலை. ஓஹோ, இந்த பிரயாசத்துக்கெல்லாம் சீக்கிரம் போயிருக்கணுமே, போகலையே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டான். அப்புறம் 3 தரம் மிலாறுனால் ஒரு தடவை அடிப்படும்போது நிறைய பேர் போயிட்டாங்க. இவனுங்களுக்கெல்லாம் இருக்குது, பவுலுக்கு இதெல்லாம் இருக்குது, எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களை மாதிரி என்னை மாதிரியே அது எப்படிங்க சாகாமல் இருக்க முடியும், இல்லை செத்து போவாங்க எப்படி நீங்கள் ஒரு எவிடன்ஸ் வச்சுருக்கீங்களோ, பவுலுக்கு அந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. உங்களை மாதிரி என்னை மாதிரி அவனும் தான் பாசிபிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறதுக்கு அவனுக்கு நிறைய சான்று இருந்துச்சு. அப்போ அதிகமாக பிரயாசப்பட்டு நான் செத்து போகலை, 3 தடவை மிலாறுகள் அடிபட்டு நான் செத்து போகலை. அப்புறம் என்ன அடுத்த லிஸ்ட், கல்லறி என்ன பண்ணல. இப்படி இதெல்லாம் டேஸ்ட் பண்ணதுனால இந்த பயப்புல என்ன பண்ணிட்டான், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இறங்கி போக ஆரம்பிச்சிட்டான். பேதுருவை பார்த்து ஜலத்துல வான்னு சொன்னார், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சனால தான் அடுத்த ஸ்டெப் வச்சான். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வைக்காம பல்லு குத்திக்கிட்டு அதையெல்லாம் எப்படிங்க கடவுள் கூப்பிடுவா இருக்க முடியுங்கன்னு வேதாந்தம் பேசுனா, சாரி உனக்கு அதுதான் நம்பிக்கைன்னா சாரி. இதில் கோபதாபம்லாம் இல்லை, அவர் எப்போ அழைச்சாலும் போவான்னு நம்பினா ஓகே. உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் இல்லை. இதோ உனக்கு உண்மையாக மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிஞ்சுக்கன்னு நான் சொல்கிறேன், மற்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. நீ இதை தெரிஞ்சுக்கிட்டு பூமியில் இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். ஆமாம், எப்போ கூப்பிட்டாலும் சாவுதானன்னு சொல்லி மேலே வந்தாலும் நான் உன்னோட தான் இருப்பேன். அதில் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. செலக்ட் பண்ணுறது உன் கையில் இருக்குது. நான் இப்போயும் அதையும் சொல்லிடுறேன், ஏங்க உயிரோடு இருக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை சொல்கிறேன் நான் ஏன் உயிரோடு இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், 2 கொரிந்தியர் 11 என்ன சொன்னது, என்னம்மா கல்லறி உண்டு 25 சரி. 3 தரம் கப்பர் சேதம் இல்லை, உடஞ்சி கப்பர் சேதம் இல்லை. கடலிலே ஒரு ராப்பகல் முழுதும் எனக்கு 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 நீங்கள் தான் சொல்லுங்கள். கடலிலே ஒரு ராப்பகல் முழுதும் இருந்தேன், ஒரு இரவு ஒரு ஈஸியாக நம்ம படித்த ஸ்டைலாக நானும் உட்காந்து நிற்கிறேன், நீங்களும் உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நடு கடலுங்க, வந்த போட்டெலாம் பீஸ் பீஸாக போயிடுச்சு, ஏதோ ஒரு சின்ன பீஸ் இருக்குது அதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காரு. எவ்வளோ நேரம் கற்பனை பண்ணிப்பார். பகல் பரவாயில்ல, நைட் அவ்வளோதான். இன்னும் காலையில் ஏதாச்சும் ஒரு போட் அந்த பக்கம் வந்தால் தான் முடியும். எனக்கு என்ன ஆச்சரியம், அவன் உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த்து கூட இல்லை. ஒரு சுறா மீன் அது இதெல்லாம் இருக்கும், குளிர் வேற, பேர் பாடி. இல்லைடா, அடுத்த வாரம் இந்த வசனத்தை மக்கள்கிட்ட பேசணும். அட பாவி, கடவுளோட உறவாடினா அப்படிலாம் இருக்குமாடா, கடவுளுடைய உறவு இருந்தால் இப்படிலாம் இருக்குமாடா, எப்படா உன்னால ஒரு இடத்துல பவுல் சொல்ல, வெளித்தோற்றத்தின்படி என்னை பார்க்கிறீர்களாம் பார். நான் நினைக்கிறேன் நோஞ்சா மாதிரி இருப்பார் போல இருக்கு, உடம்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. வாழ்க்கையில் நான் ஒரு பக்கம் சொல்கிறேன், உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாட்டியும் பரவாயில்ல, அவனை உள்ளத்தில் இருந்தால் போதுண்டா, வாழ்ந்துடலாம் அப்படின்னு. தியானம்லாம் இரவும் பகலும் இதையே தியானித்துக்கொள்ள இல்லை. என்ன அர்த்தம்னா இன்னர் மேனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறார் தேவன். எனக்கு ஒரு இரவு முழுவதும் கடலில் இருந்தான் நம்மளை.
மறுநாள் விரைச்சி செத்து போயிருக்கணும்ல, சாகலைங்க. நான் ஜெபிக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர்கள் உலகத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளாதே, அவர்களுக்கு தீமையிலிருந்து விலக்கி காட்டு. 26 அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், என் அந்நிய ஜனங்களால் வந்த மோசம். என்னப்பா? அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் பாலைவனம் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களில் மோசங்கள் ஒன்று பன்மையில் சொல்கிறார், மோசங்களிலும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இருக்கிற மோசத்திலே பெரிய மோசம், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் போங்க. சகோதரர்ன்றார், கள்ள சகோதரர். சகோதரனால என்ன தெரியுமா அர்த்தம்? கள்ளம் இருக்கக்கூடாது, சக உதிரம். நீ யோசிச்சு பாரு, நம்ம சில உறவுலாம் நமக்கு இருக்குது, கிடைக்குது. அது எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது குடும்ப உறவாக இருக்கட்டும், அல்லது ஊழியன் விசுவாசி உறவாக இருக்கட்டும், விசுவாசி உறவாக இருக்கட்டும், பழகுறாங்க. கொஞ்சம் பழகினதுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அந்தரங்கத்தை எல்லாம் சொல்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கை ரகசியத்தெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லாதெல்லாம் பகிர்ந்து கொள்கிறாங்க. அவங்களும் தலையை ஆட்டி கேட்டுக்கிறாங்க. யோசிப்பார், அவங்களே ஒரு கட்டத்தில் உன்னை விட்டு விலகி அவங்ககிட்ட நீ நம்பி சொன்னதெல்லாம் தூத்திக்கிட்டு அலைஞ்சாங்கன்னா அந்த மனசு என்ன வலிக்கும். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், தயவுசெய்து நம்பிக்கை துரோகம் மட்டும் யாருக்கு செஞ்சிடாதீங்க. நான் பயமுறுத்தலை, ஏதோ பட்டி விலகட்டினா அவங்க அவங்ககிட்ட கள்ளமெல்லாம் உன்னை நம்புனாங்க பற்றியா, அதை தூத்திக்கிட்டு அலைய வேண்டாம், விட்டுரு, அதோட விட்டுரு. அது ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? அவங்க பேர் கெட்டு போகுன்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கே கொஞ்சம் காலம் போய் மனசாட்சி ஒன்று பேச ஆரம்பிச்சிடும். இவ்வளோ கேவலமா நீ? உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் ஒரு புள்ள போல், தகப்பனை போல், நண்பனை போல் அவன்கிட்ட கக்கியிருப்பான். உன் மேலே எவ்வளோ உயிரை வச்சுருந்தா அவன் அப்படி செஞ்சுருப்பான். இப்படி தூத்திரியே ஒரு கட்டத்துக்கு போல் நீயே உனக்கு ஒரு நமக்கு ரெமடியே கிடைக்காது. ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக நம்ம கஷ்டப்பட்டுருவோம். இந்த காரியத்தை செய்யவே செய்யாதீங்க. ஏன் அவங்க என்ன துரோகம் பண்ணாங்க உனக்கு? அவங்க உள்ளதற்கெல்லாம் சொன்னதுக்கா? முதல்ல உள்ளத்தில் மறைக்காமல் சொல்கிறதுக்கு ஒரு ஆம்பளைத்தன்மை வேணும். ஆம்பளைங்கிறது மீசையில் இல்லை. இவன் சொன்னால் என் நண்பன் உயிரை கூட கொடுப்பான். நான் இப்போ ஃப்ரான்சிஸ்லாம் சும்மா அப்படி லேசு பாசா நேற்று கூட சில விஷயம் நான் பேசினேன். நண்பர்களுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? அந்த சீனில் அவங்க இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. அட்லீஸ்ட் பொண்டாட்டி பிள்ளைகள் நினைப்பாங்க, ஏதாச்சும் நினைப்பாங்க. ஆனால் நிற்கிறாங்க பற்றியா போய் அவங்களாம். நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு, கையெடுத்து கும்பிடுங்க அவங்களெல்லாம். அந்த சூழ்நிலை நிற்கிறாங்க பாரு. நான் நிற்கிறேன்டா, எனக்கு வெக்கம் இல்லை, எனக்கு துக்கம் ஒன்றும் இல்லைடா, நிற்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நிற்கிறேன் நான். இதெல்லாம் போதிச்சு வரக்கூடாது. மனுஷன்னு வந்தால் அந்த அபிமானம் வரணும். நான் கொஞ்சம் திரும்பி பார்க்குறேன் என்னுடைய ஊழியத்தில். ஐயோ, காரணமே இல்லை, ஒரு காரணம் இல்லைங்க. அவங்கள நான் நேசித்தது தான் குத்தம், அன்பு செலுத்தினது தான் குற்றம், மனசை திறந்து காமிச்சது தான் குற்றம். என்ன மாதிரி ஆக்குனாங்க தெரியுமா? பா, இந்த பேர் வாய்ஸ் ஒன்று வருது பார். என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். உங்களுடைய எல்லா ரகசியங்கள்,
உங்கள் ஒய்ஃபுக்கு கூட தெரியாமல், உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட தெரியாமல், உங்கள் ஹஸ்பண்டு கூட தெரியாமல் என் இறுதி நாள் வரைக்கும் என்கிட்ட தான் அது இருக்கும், வெளியே கசிவே கசியாது. ஆகவே தான் இந்த உண்மையான ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கள்ள சகோதரரால் உண்டான மோசங்கள். 27, பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை. எனக்கு பிடிச்சது கண் விழிப்பு. தூக்கம் சரியா இல்லை, ஆனால் தூங்கணும். அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும்னா எழுத்தின்படி நிர்வாணம். அந்த காலத்தில் அவங்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நிர்வாணத்திலும் இருந்தேன், இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கியது. என்னை பார், இப்படி ஒருத்தன் சொல்லி ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட மிரக்கல் எதுவுமே கிடையாது. இந்த வசனத்தை கேட்டு ஒருத்தன் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கணும்னு டெசிஷன் எடுத்தான்னா இப்படி தான் இருப்பான். பிள்ளைங்க கொஞ்சம் யோசிங்க. உங்கள் வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கைக்கு கர்த்தர் பேசுகிற சத்தியம் இது. போன வாரம் பிரசங்கம் கூட உனக்கு கை மீறி போயிருக்கலாம். இந்த பிரசங்கம் அப்படி இல்லை. உனக்கு முடிவு உண்டு, முடிவு யாரும் தடுக்க முடியாதுன்னு நானும் வந்துடுறேன். ஆனால் ஒன்று, ஊழியம் கூட இல்லை. நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு, தேங்க்யூ ஃபாதர். ஊழியம் கூட இல்லை. 3வது பிள்ளை கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி பார்க்கணுமா, அல்லது ஏதாச்சும் ஒன்று. சில பேர் என்ன, உன் குடும்பத்தில் பார்ப்பதுக்கு உனக்கு ஆயுசு நாட்கள் தேவை. நோ, பைபிளில் சங்கீதத்தில் அப்படிலாம் போடல. ஊழியம், குடும்ப வாழ்க்கையெல்லாம் போடல. பூமியில் நீ திருப்தியாக வாழணுமா, அந்த திருப்தி ஊழியம் செஞ்சு வந்தால் வரட்டும். என் குடும்பத்தில் இந்த காரியெல்லாம் செய்யலை, அவங்களுக்கு ஒரு கரை ஏற்றிட்டுனா போதும். எந்த திருப்தியாக இருந்தாலும் சரி, இடையில மரணம் போது இன்கம்ப்ளீட்டாக அவனை எடுத்துடக்கூடாது. அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நீ இந்த பூமியில் இருக்கிறதுக்கு இயேசுவின் ஜெபம் உதவி செய்கிறது. பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தீங்களா, ஒரு இவ்வளோ பட்டியல் அவன் என்ன பண்ணியிருக்கணும். அப்போ என்ன தெரியுமா, உங்கள்கிட்ட நான் ஆவியான எனக்கு உனக்கு வரது ட்ரை பண்ணுறாரு. இதை ஏதோ பிரசங்கமாக கேட்டுறாத, இது ஏதோ நடைமுறைக்கு ஒத்து இல்லாத வசனம் இல்லை. அவரோட உறவு கொண்டு அவரோட ட்ராவல் பண்ணினா பவுலுக்கு சாத்தியப்பட்டதெல்லாம் உனக்கும் சாத்தியப்படும்ன்றாரு. இந்த பிரசங்கம் பண்ணுறது தப்பா? இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த மாதிரி பயத்தில் தான், மரண பயத்தில் தான் இருக்கீங்க. பயப்படாதீங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் என்ன கனவு காண்றீங்களோ அது பார்த்ததுக்கப்புறம் தான் போவீங்கன்னு சொல்கிறது ஒரு தப்பா? என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இல்லை, மனுஷனுக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கான், பிரச்சனையோடு இருக்கான், எல்லாம் ஊழியக்காரன் இல்லை. அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. பயப்படாதீங்க. இப்படி பயந்துட்டுறீங்களா? அதெல்லாம் பிசாசு போய் ஒன்று கர்த்தர் ஜெபிச்சிருக்காருங்க. சங்கீதம் இப்படி சொல்லியிருக்கு, நீங்கள் எது வந்தாலும் உங்களை காப்பாற்றுவார்னு சொல்லி உங்களை சந்தோஷம் அனுப்புறது ஒரு பெரிய பஞ்சமா பாதகமா? இந்த மாதிரி பிரசங்கமே இல்லையா பைபிளில்? ஒவ்வொருத்தையும் திட்டி மொட்டி ட்ரெஸ்ஸை குறித்து விமர்சனம் பண்ணி ஜெபம் பண்ணியான்னு சொல்லி குற்ற உணர்வு ஏற்படுத்தி சரி செத்து தொலைஞ்சோண்டா அப்படின்னு அனுப்புகிறத ஒரு ஊழியம். இதை விட கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 28வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 28வது வசனம். இவ்வளோ தூரம் 2 கொரிந்தியர் 11 ஒரு பட்டியல் போட்டவர். உச்சகட்டமாக ஒரு சம்பவம் அவருக்கு நடந்துச்சு. அப்போஸ்தலர் 28:1.
அப்போஸ்தலர் 28:1. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, ஹலோ, இதை பார்க்குறாங்க, நம்பிக்கை இல்லாத மக்கள் பார்க்குறாங்க. கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன், சத்தியமாக இதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா சமுத்திரத்துக்கு தப்பி இங்கே வந்தான், அவன் விதி பார், அவனை விடலை பார், பழி வாங்கினது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். இது ஒரு பக்கம். இவனுக்கு ஒன்றும் நடக்கலைன்னு ஒரு கூட்டம் அவனை பார்த்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க பாரு, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். உன்னை சுற்றி இருக்கிற கூட்டமெல்லாம் இப்படி தான் பார்த்துருக்குன்னா, கல் நஞ்செல்லாம் வேணுங்கன்னு பார்க்கணும் அர்த்தம் இல்லை, லாஜிக்காக பார்க்கும். முழங்கால் வலிக்குது இல்லை, அவ்வளோதான், அது வயசாச்சு இல்லை, இனிமேல் போக போக சிரமந்தான். சுகரா, அது எப்படி, அது இன்னும் போக போக இப்படி தான் அவன் சொல்லிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த அறிகுறிலாம். அடுத்தது உன்னை சுற்றி இருக்கிற கூட்டம் கர்த்தரை நம்பி இருக்கிற கூட்டம் தான், அபிஷேகம் பண்ண கூட்டம் தான், ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான், மூலிகை ஞானஸ்நானம் எடுத்த கூட்டம் தான். ஆனால் உலக லாஜிக் படியே உனக்கு பார்த்து கொண்டு இருக்கும். கர்த்தர் மட்டும் உனக்கு உள்ளே இருந்து அது இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வார். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதையை விழுந்து சாமான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டு இருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை அதே கண்கள் கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். தான் உலகம், தான் உலகம், தான் உலகம். உனக்குள்ள இருக்கிற உறவும் அந்த உறவு கொடுக்குற பிரயாசமும் ஜீவனும் ரத்தமும் வேர்வையும் களைப்பும் அது பார்க்காது. நீ செத்து போனால் பற்றியா அந்தரங்கத்தில் பண்ண போயிட்டான் பார்த்தியாங்கும், சாவலான்னா இல்லைங்க அவரை மாதிரி இருக்குமாங்கும். இந்த கூட்டத்தை நம்பி உன் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கியா? அவங்கள வெறுத்துறாத, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள நம்பினா உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிடும். அவங்க மேலே அன்பு செலுத்து, விட்டுட்டு போவாங்கன்னு தெரிஞ்சாலும் அன்பு செலுத்து, முத்தமிட்டு காட்டி கொடுத்தாலும் அவங்க பிரெட்டு அவங்க பிட்டு அவங்கள்ட்ட கொடு, கர்த்தரை சார்ந்து கொள். ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்து. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, தேவன் என்று 7 பாருங்க, தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர், தீவுக்கு அவர் யாரா? ஐலண்டுக்கு பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். விதி விடுமாடா, சாவாண்டா. அவன் சாகாததனால் அந்த தீவிலே பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சாவையும் இவன் தடுத்தான். தீவு தலைவனுடைய
குறைந்த ஆயுசு நாட்களையும் இவன் தடுத்தான். ஏன் தெரியுமா? இயேசு உன்னை பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளாமல் தீமையிலேருந்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிச்சாரு. இந்த மாதிரி நம்பாமல் பாதியில் போகிற மக்களை நீ இருந்தால் தான் காப்பாற்ற முடியும்னு உன்னை பூமியிலேருந்து எடுக்க வேண்டாம்னு ஜெபிச்சார். கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு. ஒரு விதமான கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிருபை இல்லாதனால அநேக மக்கள் இல்லாத அவங்களுக்கு நான் இலவசமாய் கொடுக்கறதுக்கு நான் இருந்தால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். ஆகவே என்னை எடுத்துக்கொள்ளாமல் தீமை என்று என்னை காப்பாற்று. உயிரோடு இருக்கணுங்கிறதுல நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா, அது பேர் செல்ஃபிஷ் இல்லை. அது பேர் செல்ஃபி. நல்லா இருக்கணும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை அடுத்த இருக்கணும். பிரிச்சிடாதீங்க தயவு செய்து. இருக்கணும். என் கடைசி பிள்ளை அவனை இருக்கணும். ஆனால் இப்படி நீ இருக்கிற பிள்ளை கண்டிப்பாக இதில் டேஸ்ட் பண்ண ஐயோ என்னை இப்படி தாங்குறாருன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ணுவ? மற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய தான் தருவ. வேகமாக நான் எக்ஸ்ட்ரா பேசாமல் வசனத்திலே கொண்டு போகிறேன்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ பாரு, ஏன் நீடித்த நாள் இருக்கணும்? கடைசி கிளைமேக்ஸாக பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யப்பா. மிகுந்த பயபக்தியோடு தாழ்மையோடு இந்த வசனத்தை மக்களுக்கு சொல்கிறேன். உதவி செய்யுங்க. எல்லாம் எடுங்க. பிலிப்பியர் 1:21. யாரும் வெளியே போயிடாதீங்க, மைண்ட் டைவெர்ட் பண்ணாதீங்க. இந்த வசனத்திலே நீங்கள் பாருங்கள். பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்போது இந்த லெட்டரை எழுதுகிற பவுல் ரோம அரசாங்கத்தினுடைய கருங்கல் கோட்டையாகிய உள்ளே போனால் வெளியே வர முடியாது ஒரு ஸ்பெஷல் செல்லில் பவுலை போட்டிருக்காங்க. அங்கே இருந்துக்கிட்டு எழுதுகிறார். பாரு, ஊழியம்னு நினைக்காத நீ. எது உனக்கு ப்ரியாரிட்டியோ அது நடந்துக்கிட்டே இருக்கும். அது நடக்க முடியாதபடிக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை நீ நடத்திக்கிட்டே இருப்ப. கஷ்டமே உனக்கு இருக்காது. ஸ்பான்டேனியஸாக நடத்துவ நீ அதை. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரியலிங்க. இப்போ நான் அது அப்போ பவுல் ஜெயிலில் இருக்கிறது நீரோ ராயனுடைய பீரியட். அது நீரோ குறித்து உங்களுக்கு தெரியுமா? ரோம் நகரம் எரியும் போது அவர் வயலின் வாசித்தார். பட்டு மோசமான கேரக்டர் நீரோ. நான் ஒரு தடவை இருக்கிறேன் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ரோமன் ஹிஸ்ட்ரியும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் பவுலுடைய வாழ்க்கையும் நான் எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அகஸ்து ராயன் வரி விதிப்புறம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வேறு லெவல் அதெல்லாம். ஏசாமியெல்லாம் ஊழியம் செஞ்சா வேறு லெவல். அது பிரபாகரன் உயிரோடு இருக்கும்போது எப்படி சிலானில் தேடினாங்களோ அது போல் இயேசுவை தேடக்கூடிய ஒரு நபராக இருந்து தான் இவ்வளோ பிரசங்கமும் ஊழியம் செஞ்சார் அவர். அப்படி ஒரு டார்கெட். அந்த மாதிரிலாம் யாருங்க இன்னைக்கு இருக்கா? கிறிஸ்தவன் ஊழியக்காரனோ விசுவாசியோ பெந்தகோசு விசுவாசியோ டிவியில் புதிய தலைமுறை, தந்தி டிவிலாம்
நிறையா விஷயத்தை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே மீனவர்கள் பிரச்சனை, இங்கே பிரச்சனை. சும்மா நான் கேட்குறேன், ஒரு ஆள் போய் அங்கே உட்காந்துருக்காங்களா? உனக்கு புதுசாக இருக்கும். நான் சொல்லும்போது உனக்கு புதுசாக இருக்கும். ஒரு ஊழியன், ஒரு விசுவாசி போய் அங்கே பங்கெடுத்துருக்காங்களா சொசைட்டியில்? சாரிங்க, நான் இந்த சர்ச்சு இருந்தாலும் உங்களுடைய இதில் நான் கலந்து கொள்கிறேன். அந்த மீனவர்கள் யாராச்சும் ஒருத்தர் போயிருக்காங்களா? போக மாட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன மண்டையில் எழுதி போச்சுன்னா, இதுக்குள்ளேயே இருந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணி பரலோகத்துக்கு போகிறதுக்கு. அப்படி இல்லைடா தம்பி. இயேசுவை கூப்பிட்டு பிளாத்து விசாரிச்சானே, என்ன அர்த்தம்? ரோம கவர்மெண்ட் அரசாங்கத்தில் கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆளை இயேசு வந்துட்டார். சபைங்கிறது 4 செவத்துக்குள்ள கோலி விளையாடுறது இல்லை. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையும் டெல்லி பாராளுமன்றத்திலையும் உன் பெயர் தெரிய வேண்டும். சொசைட்டியில் நீ உப்பாக கரைய வேண்டும். அதெல்லாம் இந்த பார் நடக்க நீ பாப்பா, நீ நடக்கும். இனிமே ஒரு புதிய ஜென்ரேஷனை கத்திர வச்சிருக்கார். ஆரம்பிச்சிடும் பாரு, ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் விளையாட்டே கிடையாது அங்கே. பாவம் இல்லாமல் அதை போங்கடா எல்லாம் வெளியில் கேன பயல்களா. அவன் பரிசுத்த நாறுதுரா. சாரி, எவ்வளோ நடக்குதுங்க. நியூஸ் பார்க்குறோம், எவ்வளோங்க நடக்குது. ஏதோ ஒரு வாட்டர் டேங்கில் மலத்தை கலந்துட்டாங்க அவங்கள, ஒதுக்கப்பட்ட மக்கள். இதில் எத்தனை பேருக்கு தவிச்சிங்க. நான் சொல்கிறேன், நெருங்கப்பானோட சொல்கிறேன். எனக்கெல்லாம் எந்த ஒரு மேடை கிடைச்சா, அரசியல் மேடை கிடைச்சாலும் சொல்லுங்கள், வாய்ப்பு இருந்தால் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். நமக்கு கட்சி முக்கியம் இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்ட அப்பாவுடைய பார்வை நமக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றவங்க யார் தெரியுமா? சொந்த யூத மதம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றது ரோம அரசாங்கம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றது அந்த காலத்தில் இருக்கிற சொசைட்டி. ஒரு சரியான சாட்சி உள்ளவன் ஒரு மூலையில் உட்காந்துட்டு முட்டையிட மாட்டான். உலகத்தை தாக்கத்தினால் நிரப்புவான், இன்ஃப்ளூயன்ஸனை நிரப்புவான். நம்ம சபை இன்னும் காம்பவுண்ட் விட்டு வெளியே குதிக்கலை, காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. பிரசவிக்காத குழந்தை 10 மாதம் ஆகி கர்ப்பத்தை விட்டு வெளியே வர வேண்டால் செத்து போகும். சீக்கிரம் சபையாக கர்ப்பத்தை விட்டு இது வெளியே வளர்ந்த புருஷராய் புத்திர சுவிகாரம் உள்ளவர்களாய் உலகத்தை கலக்க வேண்டும். ஸோ அந்த பிலிப்பியர் 1:23, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட எனக்கு இருக்க ஆசை உண்டு, அது நன்மை இருக்கும். 24, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது விசுவாசிகளாகிய உங்களுக்கு ரொம்ப அவசியம். அதனால் 25, இந்த மாதிரிலாம் நான் யோசித்து நான் ஒரு நிச்சயம் பண்ணிட்டேன். அது என்னன்னா, சரி இதை விட்டு எவரும் வெளியே வர முடியாது, இது உள்ளே வந்தது தான், சாவு தான் அப்படின்னு உண்மை தான். பட் நான் முடிவு பண்ணிட்டேன், இதை விட்டு வெளியே வருவேன். உங்களுக்கு செஞ்ச ஊழியம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க நிறைய வேலை இருக்குது. நான் வெளியே வருவேன், உங்களை சந்திப்பேன். நான் வெளியே வந்து சந்தித்தான். நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? நான் ஏன் பூமியில் சாகாமல் இருக்கணும்? ஏன்னா கடவுள் என் மீது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை, ஒரு ஆஃபீஸை, ஒரு அசைன்மெண்ட்டை செய்யின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதை எந்த சாவும் தடுக்க முடியாது. அவன் பூமியில் இருக்க வேண்டும், தீமையை அவன்கிட்ட காப்பாற்றணும். ஏன்னா ஒரு அசைன்மெண்ட்டோடு வந்திருக்கேன், அது போய் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் இருந்து காரியத்தை செய்வேன். உனக்குள்ளேயே குசு குசுன்னு ஒரு சத்தம் பேசி ஒரு மாதிரி கொண்டு போகிறதே, அது போய் நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், சிறகுகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு, நீ வெளியே சென்று கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள்,
உன் காலின் கீழே சுகர், மரணம் சாம்பலாயிருக்கும். கிழவி சாராள் எப்படி கர்த்தருடைய வார்த்தையில் மறுபடியும் அந்த புறத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் மயக்காத அபிமெலேக்கு ராஜா 75 வயசு சாராவை மோகித்தாலோ, அப்படியே நமக்கு ஆரோக்கியம் இளமையும் திரும்பும் என்று இந்த தேவனை விசுவாசிக்கிறேன். காப்பாற்றணும் அவங்கள. அறியாமை என்ற சத்தியத்தில் தான் வெளியே. இன்னைக்கு ஃபஸ்ட் சர்வீஸில் பிஹெச்எல்ல அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், அப்படி ஒரு ரெவலேஷன். சரி, இப்போ புரிஞ்சு அவங்களுக்கு ஏன் பூமியில் இருக்கணும்? உங்கள் மேலே கத்துற ஒரு கிருபையை கொடுத்துருக்கார், நீ இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்த பவுல், அவர் பாரு கம்ப்ளீட்டாக ஊழியத்தை முடிச்சிட்டார். அவர் கொடுத்த கடவுள் கொடுத்த அசைன்மெண்ட்லாம் கொடுத்ததை விட ஜாஸ்தி கொடுத்துட்டார். அப்போ சொல்கிறார் இப்போ ஒரு வார்த்தை, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 கவனிங்க. 2 தீமோத்தேயு 4, 6. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இவர் என்ன சொல்கிறார் பாரு, நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். இது வரைக்கும் சாக மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து சாகாமல் இருந்தவர் அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டார். இப்போ அவருடைய இயேசுவை முகமுகமாக சந்திக்கிற ஒரு சூழல் இருக்குது. நான் வார்க்கப்பட போகிறேன்னு மனசார இவர் முடிவு பண்ணார், தேவனோடு போயிருந்தார். போன வாரம் என்ன, அது இல்லவே இல்லை. அது இல்லாமல் இருந்தும் போகிறேன்னா தப்பு இல்லை. ஹலோ, ஒரு சின்ன உதாரணம் இங்கே சொல்லணும் பாரு. இங்கே யாராச்சும் மலைக்கோட்டை இன்னும் மேலே ஏறாதவங்க இருக்கீங்களா? கை தூக்குங்க. மலைக்கோட்டை உச்சியில் நான் இன்னும் போகாதவங்க லதாவும் சாமி ஒன்றும் போகலை, பரவாயில்ல. சந்தர்ப்பம்லாம் போகலை, பிள்ளைங்க போவாங்க, அது பிரச்சனை இல்லை, அதான் சாமும் பிரச்சனை இல்லை. ஆனால் திருச்சியில் இருந்துக்கிட்டே இன்னும் போகாமல் இருக்கிற மக்கள் இருக்காங்களா இல்லையா? அதுபோல் வானபலி ஆக்கப்பட கர்த்தரை பார்ப்பேன்னா கூட நீ போகலாம். அப்படி வாய்ப்பு இருந்தால போக மாட்டேன், அவர் வருகிற வரைக்கும் நான் செய்கிறேன்னா கூட செய்யலாம். அதுபோல் எல்லாம் முடித்து அசைன்மெண்ட் முடித்து, இல்லை நான் தொடர்ந்து அப்பாவுக்காக நான் இருக்கிறேன்னு முடிவு பண்ணால் இருக்கலாம். இந்த பிரசங்கம்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதா? இப்படிலாம் ஒரு தியானம் இருக்குன்னே உங்க நம்ப மாட்டியா? நீ எதை நம்புறியோ அதை தான் பேசுவேன் நீ. அப்போ பவுல் தன்னை என்ன பண்ணார்?
விருப்பத்தோடு ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணார்? ஆகவே தான் ஸ்தேவான் வாழ்க்கையில் அப்போஸ்தலர் 7:59, அப்போஸ்தலர் 7:59 அவர் என்ன சொல்ல இருப்பாங்க? அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதவன் மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அந்த நித்திரை ஏன் அவன் நித்திரை அடைஞ்சான்னா, 59 என் ஆவியை ஏற்றுக்கொள்ளணும்னு மனப்பூர்வமாக அவன் சொன்னான். எல்லாம் என்ன கவனிங்க, என் ஆவி போயிடுச்சுன்னு சொல்ல, இவன் முடிவு பண்ணுறான். இது வரைக்கும் என் ஆவியை நான் வச்சுருந்தேன், நிறைய காரியம் பண்ணேன், முடிச்சிட்டேன், இந்தாங்க இப்போ நான் ஏற்றுக்கொள்ளுன்றான். அவன் சொல்கிறதுலாம் தேவன் ஆடுறார். லூக்கா 23:46 அவ்வளோதான், 2-3 வசனம் தான். லூக்கா 23 லூக்கா 23:46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி ஜீவனை விட்டார். சேவான் மாதிரி இவர் ஒப்பு கொடுக்குறார். யார்? அவர் மட்டும் ஒப்பு கொடுக்கலன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இயேசு நம்ம சர்ச்சுக்கு வந்திருப்பார். என் கையிலிருந்து ஒருவனும் யாரையும் பறித்து கொள்ள முடியாது. அருமையான பிள்ளையே, போன வாரமும் இந்த வாரமும் கொடுத்த செய்தி என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி, சூப்பர் செய்திலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப 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 திருச்சபையினால் இருட்டடிப்பு செய்யப்பட்டு மயிரை பிடிச்சி இயேசு பாதாளத்தில் இறங்கி பாதாளத்தில் உள்ளவர்களுக்கு பேசி வெளியே கொண்டு வந்தது போல இந்த சபைக்கு பாதாள இருட்டில் மறுக்கப்பட்ட அடைக்கப்பட்ட சத்தியத்தை பிடித்து வெளியே கொண்டு வந்து உனக்கு கொடுக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. அந்த பார், நான் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். தேசத்தில் குடியிருந்து நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் போயிருந்தால் கெட்டு போயிருப்பேன். விசுவாசி, இப்படி ஒரு ஆக்சஸ் இருக்குது, இப்படி ஒரு அவைலபிள் இருக்குது. ஆகவே தான் இயேசு, அவனோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று, ஆனால் நான் உனக்கு ஜீவனை கொடுக்கவும்னு சொன்னாலே போகிறோம். ஆனால் அந்த கொடுத்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவுமே வந்திருக்கிறேன். A thief is only that to steal and kill and destroy. I came so they can a real and eternal life, more and better life than they ever dreamed of. நீங்கள் கனவிலும் கூட கனவு காண முடியாத பெட்டர் மோர் லைஃப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கெல்லாம் எனக்கு பிடிச்சது கனவு. நான் கனவு கூட, ஏன்னா
வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பத்தையும் அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் அனுபவிச்சவங்க கனவு விட்டுருங்களேன், நல்லது கூட யோசிக்க முடியாது அவங்களால. நான் இப்படிலாம் நல்லது யோசித்தேன், தீமையாக போச்சு, இனிமேல் நல்லது நினைக்கக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. அவங்க எப்படி பாசிட்டிவாக கனவு காண முடியும்? ஆனால் கடவுள் சொல்கிறாரு, பரவாயில்ல, உனக்கு கனவே வராது, நினைவே வரல, எப்படி கனவு வரும்? கனவுல கூட நீ நினைக்க மாட்டேன், நான் செய்கிறேன் உனக்கு. அல்லேலூயா. நீ சிம்பிள், ஜஸ்ட் யூ பிலீவ். வாட் இஸ் த காஸ்பல்? Gospel is not we believe what we believe about God. Gospel is what God believe. இது அவருடைய கனவு. பூமியிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளாமல் பாதுகாங்கிறது அவர் பிலீவ் பண்ணது. இது நீ விசுவாசிக்கிறதுக்காக அவர் இப்படி சொல்ல, அவர் விசுவாசித்தார், எழுதி வச்சார். ஒரு மெல்ல அமைதியாக தாழ்மையாக முடிவெடுப்போம். தாழ்மையாக மெல்ல முடிவெடுப்போம். மெல்ல முடிவெடுப்போம். நான் சாப்பிட்ற மாத்திரை, அதற்காக நன்றி. அந்த மருத்துவருக்காக நன்றி. அந்த மருந்தில் தான் நான் உயிர் வாழ்கிறேன். அந்த டேப்லெட்னால தான் நான் நல்லா இருக்கேன். சூப்பர். அந்த டாக்டருக்கு ஸ்தோத்திரம். அந்த மருந்தே சாப்பிட்டு கொண்டு உடம்புல நல்லா இருக்கிறேன் நான். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இயேசு ஒரு ஜெபம் பண்ணார், பூமியிலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளாமல் தீமையிலிருந்து ரட்சியும் என்று ஜெபிச்சார். நான் அந்த வசனத்தை கேட்டு இப்போ நம்புகிறேன். அந்த மருந்தோடு இந்த வசனமும் எனக்குள் ஒவ்வொரு காலையும் இரவும் தண்ணீர் கூட்டி விழுங்கும் பொழுது இதுவும் நான் விழுங்குகிறேன். இப்படி விழுங்கி 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 இந்த வசனம், நீ எந்த மாத்திரை சாப்பிட்டு எந்த பலவீனம் மாத்திரையினால் விழுங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயோ, அந்த மாத்திரையும் அந்த பலவீனத்தையும் இந்த சேர்த்து போட்ட வார்த்தை விழுங்க ஆரம்பித்துவிடும். அந்த மாத்திரை மேலும் மேலும் செல்களில் இந்த வியாதி பரவாமல் கட்டுப்படுத்தும். இந்த வார்த்தை அந்த செல்களையே நீ குழந்தையாய் பிறக்கும்போது எப்படி வியாதி இல்லாத செல்லாக இருந்ததோ அந்த செல்லாய் மாற்றும். உனக்கு புரியறதுக்காக நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த 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 சின்ன பிள்ளை செல்லு போல் மாற்றணும்னு சொன்னேன். ஆனால் உள்ளே இறங்கினது யாருடைய வார்த்தைன்னா, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண வார்த்தை. உனக்கு புரியறதுக்கு அப்படி சொன்னேன். இப்போ இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் பரிசுத்தாவி பெற்றவங்க கை தூக்குங்க. என்னில் பரிசுத்தாவி இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்கி காமிங்க. நல்ல மேலே கை தூக்கிங்க. ஒரு கை. தேங்க்யூ வெரி மச். எனக்கும் பரிசுத்தாவி இருக்கார். பேய் ஒருத்தரை பிடிச்சா அது என்ன பண்ணும்? அவங்கள என்ன பண்ணும்? அலக்கழிக்கும், ஆட்டி படைக்கும். நெருப்பில் தள்ளுற ஆவி ஒருத்தருக்குள்ளே இறந்து அவங்கள என்ன பண்ணு? நெருப்பில் தண்ணியில் தள்ளுற ஆவி உனக்குள்ளப்படுது என்ன பண்ணுது? அப்போ ஒவ்வொரு ஆவியும் என்ன பண்ணிச்சோ அது உனக்குள்ளே அது பண்ணும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இப்போ ஒரு ஆவி பெற்றிருக்குன்னு நீங்கள் கை தூக்குனீங்கள, அந்த ஆவி உங்களை என்ன பண்ணணும்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8:11. ரோமர் 8:11. If the alive and present God who raised Jesus from the dead moves into your life, the live and present God, உயிரோடு இருக்கிற உயிர் உள்ளவரும் இப்பொழுது உன் உடம்புக்குள் இருக்கிறவருமாகிய தேவன், அவர் யாரு? Who raised Jesus from the dead. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆவி இருக்கார்ல, இந்த ஆவி தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி விட்டாராம்.
He will do the same thing in you. தண்ணியில் தள்ளுற ஆவி ஒருத்தனுக்குள்ளே வந்தால் அவனை தள்ளியில் தள்ளிடுது. நெருப்பில் தள்ளுற ஆவி ஒருத்தனுக்குள்ளே வந்தால் அவனை நெருப்பில் தள்ளுது. கொலை பண்ணுற ஆவி ஒருத்தனுக்குள்ளே வந்தால் அவனை கொலை பண்ணிடுது. இயேசுவை மரித்தவர் வந்து எழுப்பின ஆவி உனக்குள்ளே வந்துச்சுன்னா அது சும்மாவே இருக்காது, மரித்துக்கிட்டே இருக்கும், உன் சரீரத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த வார்த்தையை உனக்குள்ள ஆழத்தில் மறைஞ்சு உனக்குள்ளே செத்து போவோன்னு போய் சொல்லிட்டே இருக்குல்ல, அந்த ஆவியின் மீது இந்த திராவகத்தை நான் ஊற்றுகிறேன். முதலும் முடிவுமா இன்றைக்கே என் காலின் கீழே உன்னை பொய் சொல்லி சாவு செத்து போவா என்று சொல்லுகிற பேயை உனக்கு முன்பதாக கூப்பிட்டு இங்கே வைத்து அதன் மேல் ஏறி நின்று பிரசங்கிக்கிறேன் இந்த வார்த்தையை. I proclaim this word. I believe. Which the Holy Spirit raised Jesus from the dead, the same Holy Spirit spread, dwelling in you, He will do the same thing. He did in us as surely as He did in Jesus. You are delivered from the dead life. 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 இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து நம்மளை பயமுறுத்துது. ஆனால் காந்தி மார்க்கெட்டில் ஜிகிருதண்டா போடுற அந்த கடையில் அந்த வார்ச்சிக்கிட்ட நான் நிற்கிறேன். கண் எட்டி பார்க்குறேன், 2-3 கடை, ஒரு ஜவுளி ஸ்டோர் மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. ஆனால் பக்கத்தில் இருக்க அந்த மலைக்கோட்டை மேலே நின்று பார்த்தா எது தெரியல மட்டும் இல்லை, ஒரு 10 கிலோமீட்டருக்கு எல்லாமே தெரியுது. உனக்குள்ளே இருக்கிற பலவீனம் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயப்படுற இல்லை, அது எனக்கு ஜிகிர்தாண்ட வளைவில்னு பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்ல மாட்டேன், உண்மைன்னு தான் சொல்லுவேன். இப்போ இந்த வசனத்தின் மீது நீ ஏறி நின்று பார்க்கும்போது எட்டி பார்த்தா அது பொய்ன்னு எனக்கு தெரியுது. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நடக்காதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஏன் அந்த the spirit of light dwelling in you, absolutely delivered from the dead life. என்ன பண்ணுறது தம்பி ஃப்ரான்சிஸ்? நிறைய கடமை நமக்கு இருக்குது. இப்படி தான் நம்ம போய் ஆகணும், இப்படி தான் போய் ஆகணும். நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கியா? ஏஞ்சி நடந்து சமைச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துன்னு பிள்ளைங்களை அனுப்பணுமா? உன்னை நம்பி எல்லாம் இருக்காங்களா? ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் கவலைப்படாத. இது வரைக்கும் பண்ண பிரசவம் உனக்கு புரியலன்னா இதை நீ புரிஞ்சிக்க. என்னைக்கு நீ விரும்புறியோ, இல்லை நான் நோனோ, நீ அழிச்சாட்டை பிடிச்சி ஆண்டவர் வேறு வேலை பாரு, இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் அதுக்கு தாண்டி நானும் வந்திருக்கேன் பாரு. அவர் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாரு. பாதியில் விட்டுட்டுலாம் இழுக்க மாட்டார் அவர். சோர்ந்து பார்க்காத பிள்ளைங்க, இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. அப்பா நல்லவர். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்ன கொஞ்சம் இருப்பார் நம்மளை. ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ? என்ன சொல்ற? அவளும் மறந்துடலாம், நான் உன்னை மறப்பதில்லை. இதோ
என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆக்சுவலாக என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேங்கிறது அது அர்த்தம் இல்லை. இதோ என் கையில் உன் பேரை டாட்டு பச்சை குத்தி இருக்கிறேன். ஆண்டவர் கரத்துலேருந்து உன் பேர் எடுக்கணும்னா அவர் தோலை சுரண்ட தான் வெளியே வரும். பச்சை குத்தி இருக்கிறாராம். உன்கிட்ட மெல்ல சொல்லு, சுகர்கிட்ட மெல்ல சொல்லு, நான் போயிடுறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, எல்லாம் என்னை மொத்துறாங்க, செத்துடலாம் போல இருக்கு, அவமானத்திட்ட மெல்ல சொல்லுது பார், எல்லாம் ஓகே, எல்லாம் நடக்குது, நல்லா புரிஞ்சுக்க, என் பெயரை அவர் பச்சை குத்தி இருக்கிறார். மாமனே, இன்னைக்கு இல்லாட்டியும் அடுத்த வாரம் இல்லாட்டியும் ஒரு மாதத்துக்குள்ள நான் கொடியை நட்டு தாண்டா தீர்வேன். நான் அவர் பெற்ற ஜெயத்தை, நான் அற்புதத்தை நான் சபைத்தான் தருவேன். ஸோ பூமியில் இருந்து அவர்களை எடுத்து கொள்ளும்படி நான் ஜெபிக்காமல் அவர்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படி ஜெபிப்பேன். நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். ஆனால் இதை மட்டும் செய்யுங்க. வீட்டில் போங்க, உங்கள் வேலையை முடிங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை, வசனத்தை திறந்து வச்சு உக்காருங்க. ஆவனு பசி தின்றது போல் அள்ளி அள்ளி சாப்பிடுங்க வசனத்தை. கூடுமான வரைக்கும் உங்களை பயம்புறுத்தல, டிஸ்கரேஜ் பண்ணுற, அவிசுவாசமாக பேசுகிற சூழ்நிலையிலிருந்து தவிர்த்துங்க. யாராச்சும் உங்கள்கிட்ட பேச வந்தால் மூஞ்சி அடித்த மாதிரி பேசுகிறாதீங்க. பாவம், அவங்க அவங்க பார்வையில் உங்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தப்பாக பேசுவாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க. நம்ம பேசுகிறோம்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் விளங்கிக்கிட்டு கூடுமான வரைக்கும் ஞானமாக, ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சீக்கிரம் அந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டு அதை விட்டு வெளியில் வந்துடுங்க. நான் வேறு வகையில் சொல்லிட்டா, இவருடைய பிரசன்னம் இருக்குல்ல, இதை தவிர வேறு வேலையை நான் சொல்கிறேன் பாரு. நீ மீன் தண்ணியில் இருந்தால் தான் உனக்கு வாழ்க்கை. வாக்கிங் போகிறது, காலாராக வெளியே போயிட்டு வர்றதெல்லாம் மீனுக்கு தேவையில்லாத விஷயம். அந்த பிரசன்னம் தான் தண்ணி. அந்த நான் இப்படி சொல்கிறேன், பிரசன்னத்தில் போய் நீந்தி நீ வெளியே வா. அந்த பலம் நீ எங்கேயாச்சும் போ. நீ பட் ஒரு மாதிரி பெட்ரோல் குறையிற மாதிரி திருப்பி அங்கே போயிடுற. ஆமீன். நீ வெளியே இருந்து ஆப்ரேட் பண்ணுறது எவ்வளவு நேரம், எவ்வளவு வேலைங்கிறத நேரத்தையும் அளவையும் வச்சு தீர்மானிக்காத, பிரசன்னத்தை நீ எவ்வளோ தூரம் இருந்தங்கிறத வச்சு தீர்மானி. அல்லேலூயா. எழுப்பி நிற்போம், ஆண்டவரை பார்ப்போம். Hallelujah. Jesus. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க, முடிஞ்ச முன்னாடி வாங்க, எங்கே வாங்க, கம் 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 குயிக். ஆனந்தமே உனக்கு. காப்பா பா 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 பா. நீ உட்காருக்கா, ஃப்ரண்ட்டில் உட்கார், நீ சேரில் உட்கார். லார்ட் வி ப்ரே. ராஷா ஷா 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 ரா பாபா. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில்
நாணலை ஒடியாதவர், மங்கி எரியும் திரியை அணையார், புலம்பலை கள்ளிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசுவரன். நேரிந்த நாணலை ஒடியாதவர், மங்கி எரியும் திரியை அணையார், புலம்பலை கள்ளிப்பாய் மாற்று எனவர், விடுதலை தேவன் இயேசுவரன். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியில் ஆழங்களில் ஆனந்தமே உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. டாடி அப்பா, டாடி அப்பா, நாங்கள் பூமியில் இருந்து எடுத்து கொள்ளப்பட மாட்டோம். இருந்து உம்முடைய அன்பின் ஊழியத்தை செய்வோம். தீமையில் இருந்து ஒவ்வொரு வினாடியும் நீர் எங்களை காப்பாற்றுகிற தெய்வம். எனக்கு கண்ணு திறந்து பாருங்க ஒரு தடவை. உங்க ஊழியக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் மனசார சொல்றேன். ஏன்னா பொய்யா பண்ணா கூட நான் சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம், இந்த திருத்துவ தேவன் இவ்வளோ நம்ம மேலே அன்பாகிறதுக்கு அப்புறம் எல்லாம் என்னை பாருங்களேன், என்கிட்டேருந்து ஒன்றும் வரல. அவரை நான் கண்டு பிரமிச்சு உங்ககிட்ட பேசுகிறேன். இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட மருத்துவர் சொன்ன வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியும் வியாதி ஆட்பட்ட சரீர உறுப்புகளையும், உங்களை இல்லை, அந்த வியாதியையும் அது தாங்கி இருக்கிற உறுப்பையும் பார்த்து நான் இப்பொழுது பேச போறேன். ஏசப்பா அத்திமரத்தை பார்த்து பேசினது போல நான் அதை பார்த்து பேச போறேன். வியாதியே, என் பேரு கிறிஸ்டோபர் சேகர். என் பிள்ளைங்கக்குள்ள இருக்க வியாதியாகி உன்னைய பார்த்து பேசுறேன். எந்த உறுப்புகள் கஷ்டப்படுதோ அதை பார்த்து பேசுறேன். இயேசு நாமத்து கூட உன் மேல நான் பயன்படுத்த மாட்டேன். போ, go. Yes, I am a beloved son, just as the Christ Jesus. I have our mom, Holy Spirit mom. I have one dad, my elder Annan, Christ Jesus. Christopher Shaker proclaimed, go. Out. நீ தப்பான அட்ரஸுக்கு வந்துட்ட.
உன் அட்ரஸ் வீடு இது கிடையாது, வேற வீடு இது. அவுட் 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 அவுட். கோ 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 கோ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்கண்டிஷனல் லவ், நம்முடைய தாயாகிய அம்மாவாகிய பரிசுத்த ஆவியினுடைய இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை பெருந்திருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம. Offerings